அப்படி போனா இல்ல ஆக்சுவலா பாக்குற ஸ்பெக்டேட்டர்ஸ் மேல ஒரு கன்சர்ன் இருக்கணும். இல்ல அப்படி இல்ல அப்படின்னா இப்ப ஆக்சுவலா நான் ரொம்ப எதிர்பார்த்தது சரி 6 பேர் அமைச்சிருக்காங்க, அந்த 6 பேர் ஏதாவது கேமை திருப்பி விடுவாங்க அப்படின்றதுதான். அவங்க எப்ப ஸ்கூல் டாஸ்க் ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ்லயே ஸ்கூல் டாஸ்க் டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சதோ அப்பவே எனக்கெல்லாம் நிறைய ஹோப் விட்டு போச்சு. இனி இன்னும் ஒரு 2-3 ரெகுலர் டாஸ்க் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் டாஸ்க் தான் இருக்கிற ஒரே எக்ஸ்பெக்டேஷனல் பவுண்டரி, அவ்வளோதான் இருக்கா. இவங்களே டெய்லி காலைல எழுந்துச்சா இன்னைக்கு யாரு ரோட்ட இப்போ இப்போ இது இப்போ நம்ம பேசுறதே வந்து அந்த கிளாசிஃபைடான சப் டிஃபரன்ஷன்ஸ்ல வர்ற இப்போ எனக்கு கை எப்படி வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு இவங்க இப்போ நீங்க யாரோ ஒருத்தங்க இந்த ஷோக்குள்ளேயும் சொன்னாங்க, வெளியில பேசும்போதும் சொன்னாங்க, எது ஒன்றும் தான் கிட்ட கேட்கறதையே எதிர்பார்ப்போட உச்சத்துல தான் இந்த கோர்ட்டோட அந்த சைடு வந்து ஒரு கேம் காம்படிட்டிவ்னஸ்ல போல. நீ எதா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு போ, கேர்ள்ஸ் சைடும் சரி பாய்ஸ் சைடும் சரி, 2 சைட்லயுமே வந்து எப்படி போகுதுன்னா நீ பண்ணு, ஆனா பண்றதுக்கு முன்னாடி என்னை கேட்டு பண்ணு, நீ வா இந்த பக்கம் வா, வர்றதுக்கு முன்னாடி என்னை கேட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கு முனைப்பா யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கு அடுத்தது அதை தாண்டினா. இன்ஃபேக்ட் இந்த ரிப்பன் மேட்டர்ல கூட காலையில பேசும்போது ஒரு பனிஷ்மெண்ட்டு உண்மையிலேயே மைக்க மாட்ட மறந்துட்டாங்களோ இல்ல இதுவோ, அந்த பனிஷ்மெண்ட்டை ஒன்று நச்சுன்னு அடிச்சிருந்தா எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஆனா இப்ப எல்லாருமே அந்த அந்த சஃபஸ்டிகேட்டடா ஒரு மாதிரி லக்ஸூரியஸா எந்த ஒரு கஷ்டமும் கொடுத்துக்காம அப்படியே ஆடுறதுனால அந்த கேம் உண்மையிலேயே சுவாரஸ்யத்தோட இதுக்கு போயிடவே போகாது. இப்போ அருண்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அந்த ஹோல் வீக் டிப்ளமேசியோட உச்சத்துல ரொம்ப அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சம்படி சௌந்தர்யா சொன்னாங்க ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து ரொம்ப இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கெடுத்தது கேர்ள்ஸ் டீமே கெடுத்து விட்டாங்க. அது வந்து எப்படின்னா இது வந்து ஆர்டிஸ்ட போட்டது ஷோல தப்பா போச்சுன்றது மாதிரி தான் பேசிக்கணும். அது இப்படியே போச்சுன்னா அந்த கேம் முனைப்புல வந்து இல்லை. இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் ஆக்டர்ஸ் கிரியேட்டிவா பண்ணோம்னா இன்னும் சூப்பரா நிறைய விஷயம் பண்ணலாம். சம்திங் இருங்க, நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் வந்து பதிவிட்டோம். ரவி சார் நிறைய பேர் மேபி உங்ககிட்டயும் கேள்வி கேட்கறதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்க சாம் சொன்னதுக்கு. ஆக்சுவலி சௌந்தர்யா பண்ணது மிஸ்டேக் என்னன்னா அது வந்து மைக்குக்கோசரம் அவங்க பேசியிருக்க தேவையில்ல, ஏன்னா அது வந்து பிக் பாஸே போட்ட ரூல் ஆகுது, அதை நம்ம தவிர்த்திருக்கலாம். பட் ஆனா வேலிடிட்டி பாயிண்ட்ஸ் நிறையவே இருந்திருக்கு. இல்ல மைக்குக்காக அவங்க பேசல. நீங்க மைக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட் தரீங்க, அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்தாதான் அடுத்த வாட்டி எல்லாரும் மைக்க ஒழுங்கா போட்டுருக்கோன்றத செக் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணாலுமே எல்லாருமே அது எப்படி பண்ணாலுமே எல்லாரும் மறக்க போறவங்கதான். அத வந்து ஏன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்பயா இருக்கட்டும், எங்க போயிட்டு வந்தாலும் சில பேர் மறப்பாங்க, சில உட்கார்றப்ப அது அட்ஜஸ்ட் ஆகுறது அதெல்லாம் இருக்குது. சோ அந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு வலிட்டு. ஆனா அதை தவிர்த்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து அவர் விபியா இருந்ததை விட கேப்டனா அதிகமா செயல்பட்டாரு, அந்த மாதிரி நல்ல 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 பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இன்னும் வச்சிருக்கலாம்னு. அதுதான் இருக்கு. அவங்க சொன்னது என்னன்னா அந்த டாஸ்க் ரொம்ப மொக்கையா இருக்குன்னு தான் சொன்னாங்க, அவ்வளவுதான். இந்த டும் 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 போட்டு இது பண்ணி சொல்றது, காதுல சொல்றது, இதெல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு, அது கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. உங்களுக்கு கேப்டனா பண்ணது வந்து உங்களுக்கு பொதுவா பயாஸ்ட் தான் சார், பயாஸ்ட் தான். எனக்கு வந்து ரொம்ப பயாஸா இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாய்ஸ் டீம் அவனாவே தெரியறான். அதாவது பொதுவா அவன் அப்படி இல்ல, அவன் வந்து ரொம்ப விமனுக்கு ஃபேவரான எப்படின்னா இப்போ விஷால் இல்ல சத்யா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, சத்யா நீ பண்ணது தப்பு அப்படின்னு போய் கேட்கும் போது அப்படியே தட்டி கொடுத்துட்டே சித்த மாரி சொல்லிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். சரி அல்காஃப் ஆர்கே கொஞ்ச நேரம் ஆர்கே நிறைய பேர் இருக்காங்க, லெட் தம் டாக். எஸ் அல்காஃப் பேசுங்க, அதுக்கு அடுத்து நியாஸ் பேசுங்க, தென் எஸ்பி பேசுங்க. எஸ் அல்காஃப். பிரியா இல்ல சாரி பிரியா, நிறைய பேர் ஆல்ரெடி கை தூக்கிட்டு இருக்காங்க. டாக் அதுக்கு அடுத்து நீங்க பேசுங்க, அவங்க 3 பேர் பேசுனதுக்கு அப்புறம். ஓகே ரவி சார், எனக்கு ஒரு 2 கொஸ்டின். இன்னைக்கு வந்து ராணுவுக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. ரஞ்சித் அண்ட் விஷாலை கம்பேர் பண்ணும்போது அவர் இந்த வாரம் எவ்வளவு பெட்டரு.
இவங்க ஏதோ கேப்டன்சி ஆட வைக்கிறதுக்காண்டி வேணுக்குனே கொடுத்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு நேத்து வந்து தர்ஷிகா வந்து அந்த லிப்டிக்ல அந்த இது எழுதுவாங்க, அதை வந்து அவங்க தான் எழுதுவாங்க. அதுக்கே இவ்வளோ அவங்களே டென்ஷன் ஆனாங்க, அவங்களே கத்துனாங்க, அவங்களே அழுதாங்க. அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அது ரெண்டை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ராணாவும் வேற யாரு, வர்ஷினியா. ஓகே, எனக்கு 2 பேரோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னதுலயும் மீனிங்லெஸ். ஆக்சுவலா என்னன்னா அவங்க 2 பேருமே எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் போட்டாங்க. 2 பேருமே அவங்களோட எஃபர்ட்டு இங்க இந்த ஓட் ரேங்கிங் அதெல்லாம் வேற கதை. அது ஜென்ரலாகவே எனக்கு எந்த ஓட்ஸை பார்த்தாலுமே நம்பிக்கை வர்றதில்ல. ஆனால் உண்மையிலேயே அந்த எஃபர்ட் வந்து 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி எஃபர்ட் போட்டாங்க. அதில் வந்து இப்போவும் சேஃப் கேமாக ராணா வந்து ஒரு என்ன சொல்கிறது, அட்வான்டேஜ்டு கண்டஸ்டண்ட்டாக எப்படி ராணாவை குத்துனா நமக்கு சேஃபாக இருக்கும், ராணாவை சொல்லிக்கிறது நமக்கு சேஃபாக இருக்கும், இந்த கண்டஸ்டன் நம்ம மேலே எகிற மாட்டான், இல்லை இந்த கண்டஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பெருசாக வச்சு பேச மாட்டான், ஆர்குமெண்ட்டில் நமக்கு டிஃபெண்டாக வராதுன்னு தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதான் ராணா. ஏன்னா இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு அங்கே இருக்கிற கைஸ்க்கே வந்து ராணா வெளில அனுப்பணுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட் தான் இருக்குது அதில். அப்படி இருக்கும்போது ராணாவை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக அவங்க வச்சது. இப்போ என்னன்னா மைலேஜ் பெருசாகிட்டே போகும். இப்போ அவங்க இப்போ பத்தாததுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுக்குறதுலேருந்து இது எடுத்து கொடுக்குற வரைக்கும் போது இந்த எம்பத்தி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அது ஆக்சுவலாக இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பண்ணது ஒரு வேளை வீக்கெண்டில் வந்து ராணா சேவ்டுன்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு அதிக அளவில் கிளாப்ஸு சத்தம் இதெல்லாம் கேட்டுருச்சுன்னா, ஒருவேளை அந்த மாதிரி கேட்குற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுச்சுன்னா வயிறு எரிஞ்சு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்க. அடுத்த செகண்ட் வாடா மாப்பிள்ள அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ராணா ராணா இல்ல சார், என்னன்னா இப்போ இவர் கேட்ட கேள்வி ரெண்டுமே வந்து வேலிடான கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து தர்ஷிகா என்ன பண்ணாங்க, அது வந்து எனக்குமே வந்து ஏமா சும்மா இருக்கலாம்லம்மா எப்பயும் போல, இன்னைக்கு மட்டும் ஏமா உனக்கு புதுசா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தர்ஷிகா வந்து ரொம்ப நாளா வந்து பல பேருக்கு நடுவில் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா தர்ஷிகா ஆனந்தியோடைய பெரிய பிளஸ் என்னன்னா, ஆனந்தி வந்து அவங்க வந்து ரூம்ல பேசுவாங்க, வீக்கெண்ட்ல பேசுவாங்க, ஆனா ஆக்ஷன்ல பேச மாட்டாங்க. அந்த இடத்துல காணா போயிடுவாங்க ஆனந்தி. தர்ஷிகா கேம் டாஸ்க்ல பேசுவாங்க, டாஸ்க் இல்லாத நேரத்துல யாரையாச்சும் திருகி விடுறதுக்காக ரூம்ல பேசுவாங்க. ஆனா மெயின் ப்ரொட்டஸ்ட்ல வந்து அவங்கள இழுத்தா மட்டும்தான் பேசுவாங்க, இல்லைன்னா நானும் அட்மாஸ்பியர் தான் வந்து நின்றுடுவாங்க அவங்க. இதுல என்னன்னா இந்த 2 சேட்டைங்களையும் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ இவங்க வந்து வர்ஷினிக்கு கொடுக்குறாங்கன்னா 2 வீக்கர் கண்டஸ்டன்ட் நினைச்சு நீங்க அடிக்கிற அந்த 2 வீக்கர் கண்டஸ்டன்ட் இந்த வாரம் தப்பிச்சிட்டாலே இவங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். பட் இந்த வாரம் வர்ஷினி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல எனக்கு தெரிஞ்சுன்றதே வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது கன்ஃபார்ம் நடக்க போறது இல்ல. அதனால பரவாயில்ல ரவி ப்ரோ, சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. யார் வந்து நான் முதல் வாரத்துல இருந்து நான் நினைச்சேன்டா, நான் நினைச்ச ஒரே காரணத்துக்காகவே அது நடக்க மாட்டேங்குது. நீங்க நினைச்சீங்களே அந்த நான் வேணா நடக்காதது வேணும்னா என் ஆசை தீர சொல்லிக்கிறேன். ரஞ்சித் வெளில ஒரு வாரம் சொன்னா வந்துருவாருடா இல்ல கேக்குறேன். அவரை உள்ள இருக்க வச்சு பர்ஃபார்மன்ஸ் போட்டதே நீங்க தானே சார். அவர் அப்பயே வந்திருப்பாரு, முதல் வாரத்திலே வந்திருப்பா. அப்படி எனக்கு நேத்து கூட யாரோ ஐ திங்க் நீங்க 2 பேர் தான் நினைக்கிறேன், மறுபடியும் கிளாஸுக்குள்ள வந்து அதுல நேத்து வந்து வாக்குமூலத்தை வேற கொடுக்குறானுங்க, உங்க முதல் வாரத்துல தூக்கணுமே அப்படின்னு. அதுல என்ன பெருமை இல்ல ரவீந்திர ப்ரோ, எனக்கு இந்த ஷார்ட்ஸ்னா ஏன் போக மாட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் சாஞ்சனாவோட இம்ப்ரோவைசேஷன் நல்லா இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ் கேம் ஆப்ஷன்ல என்ன ஆயிடுதுன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிமூவல் இருக்குல்ல, அதுல அவங்களுக்கு ஒன்றை விட ஒன்று பெட்டரா இருக்கிறது தான் கீழே வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சாஞ்சனாக்கு ரியா வெளில போயிடலாம், இல்லை இவங்களுக்கு அவங்க வெளில போயிடலாம் அப்படின்ற அந்த லெவல் சான்சஸ். இன்ஃபேக்ட் பிரின்சிபலா ஒருத்தங்க யாரோ நான் உள்ள வரும்போது பேசினப்போ பிரின்சிபலா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலா சொன்னோம்னா ஷியாஸ் ஒரு குவாலிட்டியான பிரின்சிபலா இருந்தாங்க. அது என்ன அது கவனிச்சிங்களான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து எங்க குவாலிட்டி அடி வாங்கிடுச்சுன்னா சடனா கோவம் வந்து அவங்க ஒண்ணு பண்ணாங்கல்ல லாங்குவேஜ் தலைமுறைதான் வந்து என்ன ஆகி போச்சு, ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்து முன்ன போயிட்டு இருக்கும் போது பட்டாலும் பூசிங்க வச்ச மாதிரி ஒரு வேலை பண்ற மாதிரி
ஒண்ணு கேரக்டருக்குள்ள இருக்கணும். திடீர்னு வர்ஷினிக்குள்ள போயிடுறாங்க, திடீர்னு பிரின்சிபல்குள்ள வந்துடுறாங்க. பட் ஆனா ஸ்டில் அதுக்கு அவங்க சாரி கேட்டது நல்லா இருந்துச்சு சார். ஆமா அதுதான் நான் சொல்றேன். கோவத்துல பேசிட்டேன்றது வந்து உண்மையாலுமே அப்ரிஷியேட்டபிளா இருந்துச்சு. இல்ல அது வந்து உண்மையிலேயே வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த மாதிரி எஃபர்ட்டா ஒண்ணு பண்றாங்கல்ல, யோ ஏதாச்சும் ஒண்ணு வெளியில போயிட்டு உள்ள வர்றதுன்னு. சில பேர் இந்த சிச்சுவேஷன்ல அந்த சிச்சுவேஷனை ஒரு டிராமாவா கேபிட்டலைஸ் பண்ண தான் பார்த்தாங்க. டிராமா ஆக்கிக்கலாம், ஒரு பிளே ஆக்கிக்கலாம், ஒரு இதாக்கிக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க அந்த எஃபர்ட் எடுத்தாங்க. ராணுவ உண்மையிலே சின்சியர் எஃபர்ட். அவன் சின்சியர் எஃபர்ட் எல்லாமே அவனுக்கு ஃபேவரா தான் போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரியா அப்படின்ற இந்த இப்போ ஆஃப்லைன் ஓட்டோ இல்லை ஓவரால் பார்க்கும்பொழுது ரியா அப்படின்றதோ இல்லை சிவகுமார்னு சொல்றாங்க சில பேர், சிவகுமார்னு சொல்றதோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ போதும்டா அப்படின்னு சொல்லி சத்யாவை வெளில கூட்டு வர்றதுதான் நியாயம். ஆக்சுவலா எல்லாம் போதும், எல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா நீ எனக்கு ஸ்கூல் பாய்ல இல்ல இன்னொன்னு சார் அப்படியே சாரி யாரு பேசுறீங்க எனக்கு தெரியல. பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு, வெளியிலன்னா கார்டன் ஏரியாவும், கார்டன் ஏரியால எத்தடா இருந்துச்சு. இப்படி அறிவாளி எல்லாம் முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணீங்கன்னா முத்துக்குமரன் பாவண்டா பாடு. சார் ரவி சார், இப்போ ராணுவ பத்தி பேசணும்ல, இவங்க ராணுவ வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எந்த அடிப்படையில சொல்றாங்க? ஏன்னா அந்த ஒரு பிராங்க் டாஸ்க் வந்து பீக்குக்கு போன காரணமே ராணுவ மட்டும்தான். அது கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணதே ராணுவ மட்டும்தான். எந்த அடிப்படையில வந்து ராணுவ வந்து இவங்க வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்றாங்க? ஆக்சுவலி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாய்ஸ் டீம்ல இந்த வாரம் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா நீங்க யாரை சொல்லுவீங்க? பாய்ஸ்லயா? 100% ரஞ்சித் தானே. இந்த பிளேக்கே இந்த பிளே நான் எனக்காக ஐயோ ரைவலா வச்சுட்டு சொல்லல. இத நீங்க பிளே வச்சுட்டு சொல்லுங்களேன். ஒரு நடிகர் இந்த டாஸ்க் எப்படிங்க பெர்ஃபார்ம் பண்ணோம்? மற்றவங்க எல்லாரும் கூட டிவி 145 படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவரு நமக்கு ஸ்டூடெண்டா நடிக்கணும்னு சொல்லிட்டா ஏங்க ஒரு ஹோட்டலுக்கு இதா வந்த சொன்னா அந்த கேரக்டரை கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு, இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு. நம்ம வேற எதுவுமே பார்க்க வேணாம். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரஞ்சித், நீங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு சொன்னா உங்களை டெவலப் பண்ணி நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணும்போது நீங்க ஒரு பிளே ஒன்று காமிச்சிருந்தீங்கன்னா இவங்க எல்லாம் மிரளணும். அப்படி இருந்தா தான் நான் ஏன் இதை சொல்றேன்னா, என் பிராங்க்ல அவர் அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணார். ஏன்னா கடைசியில கொஞ்சம் ஓவர் போர்டாச்சு, பட் ஆனா அவர் அது கரெக்டா தானே பண்ணாரு. இல்ல ரவீந்திர ப்ரோ நீங்க சொல்லும் போது ஜஸ்ட் எனக்கு சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நீங்க பண்ண பிராங்க்லயே அவருக்கு ஆக்சுவலா வந்துட்டு ரஞ்சித் அவர்களுக்கு, சார் நீங்க தான் இதுல மெயின் லீடு, உங்களுக்கு தான் நிறைய ஸ்கோப் ஆஃப் இந்த சீன்ல நிறைய ஸ்கோப் உங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிராங்க்ல நீங்க அவரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணிட்டீங்க. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிராங்க் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் பிக் பாஸே வந்துட்டு இது ஒரு டாஸ்கா பண்ணணும், இடன் சீக்கிரம் டாஸ்கா பண்ணணும்னு சொல்லும் போது ரஞ்சித் பிரதருக்கு இவங்க எல்லாருமே கொடுத்தது அட்மாஸ்பியர் கேரக்டர் தான். அந்த அட்மாஸ்பியர் கேரக்டர்ல அவருக்கு கண்டிப்பா வெளில வரவே முடியாது போல. இல்ல அப்படி ஆக்சுவலா என்னன்னா, இந்த பிராங்க் எல்லாம் கூட தீபக் உள்ள கூப்பிட்டு அவங்க சொன்னதான். பட் ரஞ்சித் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் போடலான்னு சொன்னதுல இருந்தே அந்த பிளேக்குள்ள அடாப்ட் ஆகாம இருந்தது. பிளஸ் அகெயின் அண்ட் அகெயின் கேரக்டரா ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க ஒன்றுத்துக்கு ராணவ் எஃபர்ட் எடுத்து போட்டு அவன் ஒரு பிளே பண்ணி அவன் இரிட்டேட் பண்ணா அதை தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு காரணம்னு சொல்றது வந்து பைத்தியக்காரத்தனம். ஒன்று வீட்டு ஆக்டிவிட்டில இருந்து எல்லா ஆக்டிவிட்டிலையும் அவனுடைய இம்பார்ட்டன்ஸா பாருங்க. ரஞ்சித் சார் டாஸ்க்ல எதுலையும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ரஞ்சித் சார் இந்த இதுல எதுவும் இல்லை. எப்படி சொல்றது, பிஃபோர் பிராங்க் அண்ட் ஆஃப்டர் பிராங்க் அதுலயும் எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை. எந்த விதத்திலையும் இந்த வாரத்தோடைய சுவாரஸ்யத்திற்கு உட்பட்டு உள்ளவர்ல. எரிச்சலா இருந்தா கூட சுவாரஸ்யத்துக்கு ராணுவ உட்பட்டு வந்தான், இவங்க உட்பட்டு வந்தாங்கன்னா அந்த ஆங்கிள் தான் வாட் ஐ பர்சனலி ஃபெல்ட் இஸ் ரஞ்சித் தான் வந்து சுவாரஸ்யமின்மை. மறுபடியும் உங்களுக்கு ஈஸி அட்வான்டேஜா இருக்க வர்ஷினி ராணவன்றதுனால தான் நான் அந்த சைட்லயும் சொல்றேன். நீங்க வர்ஷினியை சொல்றதுக்கான காரணமே என்னன்னா, பவித்ரா தர்ஷிகாவை நீங்க தொடமாட்டீங்க. நீங்க 100% வந்து நீங்க இப்ப வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா ஆனந்தியே சொல்ல முடியாது. ஜாக்லின் இந்த இதுல இல்ல, இந்த கடமைப்புக்குள்ள வரல. உங்களுக்கு பிரின்சிபால வர்ஷினி பிரின்சிபாலா ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்க வாரம் பூரா வீட்டுக்குள்ள
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 ப்ரோமோல வந்திருக்காங்க என் தலைவி. ஆமா. அப்படி இருந்தே நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கன்னா என் தலைவிக்கு. தலைவியா ரைட் சார். அவங்களுக்கு தெரியாதுல்ல சார், ப்ரோமோல வந்தது அவங்களுக்கு இல்ல தெரியாதுல்ல. நான் இன்னும் ஒரு சக ஃபேனா, வர்ஷினி ஃபேனா நான் கொந்தளிச்சு பேசுறேன். ரைட்டு, சரி, ஓகே ஓகே. சார் அப்படியே நேத்து தர்ஷிகா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதையும் சொல்லிருங்க. அது வந்து உண்மையிலேயே ஓவர் ஆக்டிவ். எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். அது இது எப்படி சொல்றது, நீங்க இல்ல தர்ஷிகாவோட எந்த ஆக்ட்ல சொல்றீங்க? நேத்து தர்ஷிகா பண்ணதுல எனக்கு 2-3 விஷயம் இருந்தது. எதை நீங்க கேக்குறீங்க தர்ஷிகா பண்ணதுல? அந்த லிஸ்டுக்கு எழுதுனது அவங்களே எழுதி அவங்களே அழுது பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு இனிஷியலா ஓகே, நம்ம ரொம்ப அடமெண்டா காமிக்கிறதுக்கு மேபி அந்த மெஷர்மெண்ட்ல ஒரு இடத்துல கட்டு சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா இப்படிலாம் வரும் போல் இருக்கு. டைரக்டரா இருந்தா என்ன போதும் எக்ஸ்ட்ராவா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு. பட் ரவி ப்ரோ எனக்கு என்னன்னா, இல்ல ஆக்சுவலி அந்த இடத்துல ஒன் செகண்ட் ரவி ப்ரோ, அந்த இடத்துல 2 பேர் வந்து ஐயா நிறைய பேர் வந்து கை தூக்கிக்கிட்டு இருக்காங்கயா, டென்ஷன் ஆகி என்ன கல்லால எரிஞ்சிருவாங்கயா. அதையும் இல்ல ஒரே ஒரு இல்ல ஒன்னே ஆர்கே இல்ல அவரு சொல்றதுல வேலிடிட்டி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அது தர்ஷிகா கோவப்பட்டாங்கல்ல, அந்த கோவப்பட்டதுக்கு காரணம் வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்த சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும். அவங்க நீல் டவுன் போட்டதுக்கு காரணம் அன்ஷிதா மேலயும் சௌந்தர்யா மேலயும் பழி போட்டது வந்து தர்ஷிகான்னு சொல்லி. சோ அதுக்காக நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அவங்க யாரு ஒத்துக்குறாங்களோ அது வரைக்கும் நாங்க முட்டி போட்டிருப்போம் அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பட் பாய்ஸ் எல்லாம் வந்து முட்டி போட்டது காரணம் வேற. சோ அதுக்கப்புறம் தான் அவங்க டார்கெட் ஆகி பர்சனலா ஹிட் ஆயிட்டாங்க. எஸ்பி பேசிட்டோம் சார், நீங்க சொல்லிருங்க பதில், அதுக்கப்புறம் எஸ்பி பேசிட்டோம். ஓகே ஐ மீன் ஐ அக்ரி வித் ஹிம். ஐ மீன் லைக் இல்ல எஸ்பிக்கு முன்னாடி நியாசுல் இருந்தாரு, நியாசுல் பேசிட்டோம், அடுத்து எஸ்பி பேசுங்க. அப்புறம் பிரியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க போல. ஐயோ ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க தர்ஷிகா சவுட் பண்ணி கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவர் ஆர்கே ப்ரோ சொன்னது சொல்றேன். ஓகே ஃபைனுங்க. எஸ் நியாசுல் பேசுங்க. நியாசுல் கேக்குதா? ரொம்ப லைட்டா கேக்குது பிரதர், கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். டாம் அளவுக்கு பேசுங்க. புரியல. ஐயா நியாசுல் பேசலாம். இல்ல அவருக்கு மைக் இஷ்யூ, அதுக்குள்ள எஸ்பி பேசிட்டோம். எஸ்பி பேசுறீங்க. எஸ்பி நீங்க. ஹாய் எவ்ரிவன். ரவி சார் உங்ககிட்ட தான் பேசணும். சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன், அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ட்டு சொல்லுங்க. ஆக்சுவலி ஹோஸ்ட் வந்து நல்லா பண்றாங்க, எல்லாரும் ஃபயர் விட்டோம், எல்லாம் ஓகே. பட் ஒரு கான்செப்டா இந்த பிக் பாஸ் ஷோன்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து எல்லாரையும் அவங்கள பேச விடாம டக் 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 டக்குன்னு கட் பண்ணினதுனால அது வந்து ஒரு டிஸ்கஷனாவோ ஒரு கான்வர்சேஷனாவோ போய் எந்த ஒரு இஷ்யூவுமே வந்து கன்க்ளூஷனா ஒரு ஒரு முடிவே இல்லாத மாதிரி எல்லாமே அங்கங்க கட்டாயிருக்கிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே எல்லாரையும் கட் பண்ணினதுனால எல்லாமே வந்து அந்த லைனை வந்து லிமிட்டை தாண்டக்கூடாதுன்னு ரொம்ப வந்து கண்ட்ரோல்டா சேஃப் பிளேவா விளையாடுறாங்களா அப்படிங்கிறது இதுவா இருக்கு. ஈவன் இப்போ லாஸ்ட் வீக் விஷாலோட இஷ்யூவை முடிச்சிருக்கலாம், அது முடிக்காம திரும்ப கண்டினியூ ஆகுது. ஸோ எதுவுமே முடியாமையே இருக்கிறதுனாலயே ஒரு கன்ஃபியூஷன்லயே கண்டஸ்டன்ஸும் இருக்காங்களோ அப்படிங்கறதா என்னோட இதுவா இருக்கு. இன்னொன்னு லாஸ்ட் சீசன் வரைக்கும் கமல் சார் வந்து பப்ளிக்கோடையோ இல்ல அரசியல் இதோடையோ கனெக்ட் பண்ணி பேசினதுனால இந்த சீசனை வந்து கனெக்ஷன் எதுவுமே இல்லாம இது ஜஸ்ட் ஒரு விஜய் டிவி ஷோ மாதிரி நடத்துறதுக்கு முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கறதுல நான் நினைக்கிறேன். இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஆக்சுவலா இட்ஸ் வெரி குவாலிட்டி கொஸ்டின். இதுக்கு வந்து ஹானஸ்டா ஆன்சர் பண்ணோம்னா நான் ஒரு ரிவ்யூவரா பேசுறீங்களா இதுக்கு? இது இப்போ இந்த ஷோ ஒரு ரிவ்யூரா இது மோர் தென் முதலாளி வணக்கம். நான் இந்த பதில் முடிச்சோம் அப்படி வரேன். ஏன்னா அவங்க வந்து பிராதே ஹோஸ்ட் மேல கொடுத்துட்டாங்க, அது கிளாரிட்டிக்காக. நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் உள்ளுக்குள்ள நாங்கள் இது நான் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த கண்டஸ்டண்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். நாங்கள் உட்காந்துருக்கோம், டப்புன்னு அடிக்குது. நீங்கள் பார்த்த வெர்ஷன் ஒரு வெர்ஷன் சரிங்களா. ஒரிஜினலாக நாங்கள் பார்த்தது வந்து நான் பர்சனலாக எனக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் பார்த்தது வந்து எனக்கு ஒன்றுமே புரியல.
ஏன்டா 7 சீசனா நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தோம், இது என்ன இப்படி இப்போ எப்படி சொல்றது, டப்புன்னு உழுகுது. ஒவ்வொரு பிரேக்லயும் எங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு. கரெக்ட் கரெக்ட் எங்களுக்கு வந்து இப்போ அடுத்ததுல வந்து பேசாம உட்கார்ந்து இருக்கிறது நல்லது, நம்ம ஏதாவது பேசணும், ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருந்தோம் நாங்க எல்லாருமே. ஆக்சுவலா இது எங்களுடைய கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வீக்கு நாங்க ஒன்று பேசணும் அப்படின்றது. அது லெட் இட் பி. இப்போ நான் இப்போ எலிமினேட், இப்போ என்னோட பாயிண்ட்டுக்கு நான் எலிமினேட் ஆகிற பாயிண்ட்லயே இருந்தாலும் நான் ஒன்று பேசணும், சுனிதா ஒன்று பேசணும், இவங்க ஒன்று பேசணும், எல்லாருமே ஒரு ஒரு ப்ரிப்பேர்ட் மைண்ட்ல இருந்தோம். சரிங்களா? பட் ஆனால் இவங்க இந்த இடத்துல இருந்து நான் ரிவ்யூ பாயிண்ட் மாதிரி பேசுகிறேன். ஆனால் இந்த இடத்துல இவங்க எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7 சீசன் டிராவல் ஆன ஒரு பிக் பாஸ்க்கான மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சக ஆடியன்ஸாக இருக்கும் போது அவரோட ஃபர்ஸ்ட் வீக்கை பாராட்டின கூட்டம் எப்படி பாராட்டி இருக்கும் அப்படின்னா, கமல் சார் தவறவிட்ட இடங்கள், அதாவது கமல் சார் கிட்ட எதிர்பார்த்து அது தவறவிட்ட இடங்கள்லாம் அவருக்கு ஃபில் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு ஷோல கமல் சார் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது வளவலன்னு கேட்கறது, பேசுறது கட் பண்றது, டாப்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி, ஜாக்லைன் நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் நல்லா இல்லை, அந்த மாதிரிலாம் பேசுற தப்பு, தம்பி நீ இவன் யாரு ஜெஃப்ரி நீ இது பண்ற தப்புன்னு, இதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை வந்து ஒரு டக்குன்னு ஒரு த்ரோவா போட்டு அந்த த்ரோல நம்ம ரிலேட் பண்ணது அத்தனையும் இந்த ஹோஸ்ட் அடிச்சிட்டாரா அப்படின்ற அந்த ஸ்கோரிங்க்கு அது நல்லா இருந்தது. ஆனால் ஒரு கேம் ஷோல சீசனிங்ன்றது 10-15 வாரம் வரணும்னா சீசனிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரிவ்யூவராக சொல்லணும்னா ஹோஸ்ட் சீசன் பண்ண மாட்டேங்கிறார், ஹோஸ்ட் எங்களை ஷேப் பண்ண மாட்டேங்கிறார், ஹோஸ்ட் எங்களை வந்து ஒரு ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் மாதிரி பார்க்குறாரு. நாங்கள் உள்ள உட்காந்துக்கிட்டு 100% கொடுக்கறதுக்கு ப்ராடக்ட் இல்லை, மிஷின் இல்லை, நாங்கள் மனுஷங்க, நாங்கள் 100% தப்பு பண்ணுவோம். உள்ள இருக்கிறவங்க தப்பு தான் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் அநியாயம் இருக்கும். உங்களுக்கு என்ன காட்டுறாங்க, நிகழ்வுகள் காட்டுறாங்கன்னு தெரியல. அந்த சனி ஞாயிறு எங்களுக்கான ஸ்கோரிங் பொசிஷன் நினச்சி எல்லாரும் வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் இந்த 7 சீசன்ல ஏன் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா, ஒரு செயல் நடந்திருக்கும். இந்த 24 ஹவர்ஸ் பார்க்காதவங்க 1 ஹவர்ல ஷோ பார்த்தவங்க எல்லாருமே அந்த ஷோவை பார்க்கும்பொழுது இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க செஞ்சதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செயல், ஒரு தவறே செஞ்சுக்கிட்டு அந்த தவறை எப்படி ஒருத்தன் நியாயப்படுத்துறான் பாரு அப்படின்னா அவனை பேச விட்டாதான் தெரியும். ஒரு தவறே செய்யாதவன் அங்க தாக்கப்படுறான்றதையும் அங்க பேசினாதான் தெரியும். அந்த ரெண்டுமே இல்லாம ஒரு தவறை அட்ரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், ஒரு தவறை அட்ரஸே பண்றக்கூடாதுன்றதுல தெளிவாகவும் இருக்கட்டும், அதுல வந்து கவனம் செலுத்தி நீங்க கடைசியில இந்த ஷோவோடைய ஃபெயிலியரை கண்டஸ்டன்ஸ் மட்டுமே எடுத்துக்கணும்ன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுற மாதிரி போகுது இப்ப இருக்கிற பொசிஷன். ஏன்னா ஹோஸ்ட் வந்து மக்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டபிளி காமன் மேனோடைய தாட் ப்ராசஸ்ல ஐடியாலா மக்களுக்கு அவரோட பிலாசபி பிடிச்ச ஒரு ஹோஸ்ட், மக்களால் ரசிக்க மக்கள் செல்வன், அதனால மக்கள் 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 சொல்றதே அந்த மக்கள் செல்வன்றதுதான். அப்படி இருக்கிறவருக்கு அந்த 16 பேருக்குமே அவரு தான் ரெஸ்பான்சிபிள். அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 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 இம்பாக்ட் இருக்குல்ல தன்னுடைய இந்த ஒரு விஷயத்த. அவரு எடுத்த எடுப்புலயே எல்லாரையும் வந்து ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறது ஒரு பேட்டர்னா டிசைன் பண்ணோம்னா, அந்த பேட்டர்னை டிசைன் பண்ற முதல் வாரம் ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு அவர் பண்ணாருன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நல்லா சிரிச்சிங்களா, கலகலகன்னு பேசுறீங்களா, சூப்பரா பேசுறீங்களா, எல்லாம் நல்லா இருந்ததா, விட்டா இன்னும் நல்லா பேசுவீங்க, இதை விளையாட்டுல காமிங்க, இது எனக்கு இது வந்து முதல் வாரம் உங்களை நான் வந்து வருத்தப்பட வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப 2வது 3வது வாரம் நான் 4 நாளுக்கு முன்னாடி சுனிதா கிட்ட பேசுறேன், எவ்ரிபடி ஆர் வெரி ஸ்கேர் டு அட்டெண்ட் வீக்கெண்டுன்றாங்க அவங்க. ஏன்னா ஸ்கேர் டு அட்டெண்ட்ன்றது தான் அங்க தாட்டு. நான் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வீக்ல வெளில வரும்போது நான் வந்து பேசுறேன், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பேசலே சொல்லியிருப்பேன், உள்ள ஒவ்வொருத்தருக்கும் டர், நான் வெளில வரும்போது ஸ்டேஜ் சொல்லிருப்பேன் செஞ்சிங்களே ஒண்ணு அப்படின்னு. நான் தான் சொல்றேனே, அங்க லைவ்ல பார்க்க போற ஆடியன்ஸ்க்கு இன்னும் நல்லாவே தெரியும். அது வந்து இது என்னன்னா, நீங்க இந்த வீக்கெண்டு இப்ப யாரோ ஒருத்தங்க கேட்டாங்கல்ல, முத்துக்குமரன் வந்து யாரு எதுக்கு பயந்து விளையாடுறதுனே தெரியாமல விளையாடுறதுக்கு, விஷால் வந்து இன்னும் நான் பண்ணது கரெக்ட்ன்ற மைண்ட் செட்லயே ஏன் இருக்கான்னா, அவன் எந்த விஷயத்துல பயந்துகிட்டு பயப்படுறானா, எதுக்கு பயப்படுறானே தெரியாது. ஸோ ஹோஸ்ட் வந்து சீசன் பண்ணும், வாரம் வாரம் ஒருத்தங்களை பேச விடணும். ஒருத்தங்களுக்கு வர்ஷினிக்கு ஒரு அநியாயம் இருக்கு, கேம் ஷோவை பார்க்காம வந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவர் உடைக்கிறது எனக்கு
சரியா பண்ணல. அவர் அதை உடைச்சு அது தப்புன்னு தெரியுங்க, அது இப்பவே தப்புன்னு காஷன் பண்ற அந்த அலார்மிங் ஓகே. ஒரு சில விஷயங்கள் அவரே வந்து சாச்சனாவை போட்டு விட்டாரு பாத்தீங்களா, அது வந்து இப்ப நீங்க வந்து அது நீங்க பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ்ன்னு வச்சு ஒரு விஷயத்த ஒளிச்சு வச்சு ஏதாச்சும் ஒண்ணு செய்யறதை நீங்க போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது அது எப்படின்னா அது யூனிட்டியை வந்து அடி வாங்கிட்டு இருக்கும். அது ஹோஸ்ட் பண்ணாம உள்ளுக்குள்ளேயே நீங்க ஒரு டிவி வச்சு ஒரு தடவை ஐஸ்வர்யா தத்தாக்கு காமிச்ச மாதிரி அது மாதிரி ஏதாவது நீங்க கேம்ல நீங்க தூண்டி விட்டீங்கன்னா அது வேற. பட் இது இது இது- இது வந்து எப்படின்னா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் விஜய் சேதுபதி சார் பிடிக்கும், அதனால அந்த ஷோவை வந்து வீக்கெண்டுக்கான அந்த எனர்ஜி புல் பண்ணி எல்லாரையும் வந்து அவரை பார்க்க வைக்கிறது. பட் எண்டில் உட்கார்ந்துருக்குது இவர் அடுத்தது என்ன சொல்ல போறாரோன்னு, அந்த அந்த அடுத்தது என்ன சொல்ல போறாரு அப்படின்றதுல கண்டிப்பா ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ற அந்த ஆசையே எல்லாருக்கும் விட்டு போயிருக்கும் இந்த அது இடத்துக்கு. இன்னொன்னு என்னன்னா சார், இப்ப வந்து எல்லாமே இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இது கமெண்ட்ஸ்ல போடுற கொஸ்டின் எல்லாத்தையும் அவங்க ஒரு கண்டஸ்டன்ஸையும் கேட்குற மாதிரி இருக்கு. அது வந்து எப்படி ஆகுதுன்னா அந்த கன்க்ளூஷன் இல்லாம இன்னொன்னு இது சரியாங்கிறதுல இன்னொன்னு நிறைய இடத்துல சலிச்சுக்கிறாரோ கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க, திருப்பி இது சொல்லாதீங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம பாக்குற ஆடியன்ஸ்க்கே அந்த செக்மெண்ட்டே வந்து கொஞ்சம் சலிச்சு போன மாதிரி இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா நல்லா தான் பண்றாரு, ஆனா இந்த வே வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். இங்க இருக்கிற வெளியே இருக்கிறதெல்லாம் விட அந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவே பார்க்க முடியறது இல்லை. இங்க இருக்கிறது தான் அங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், கேட்க வந்தேன். நான் வந்து என்னன்னா அவர் நல்லாவே பண்றாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்ஃபேக்ட் கண்டிப்பா எல்லாருக்கான அந்த ஒரு இன்டர் கனெக்டை வந்து கரெக்டாவே பிடிச்சிட்டாரு. ஆனா எதிர்பார்ப்பு என்னன்னா நாம வந்து கமல் சாரை விஜய் சேதுபதி சார் கிட்ட தேடக்கூடாது, விஜய் சேதுபதி சார் கிட்ட தான் விஜய் சேதுபதி சார் தேடணும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல. கண்டிப்பா சார். ஆனா என்னன்னா அதே இவர் கண்டஸ்டன்ட்ஸை வந்து விட்டு கொடுக்காம இருங்க அதே மாதிரி அவரையும் நாம ஒரு விஷயத்துல மைண்ட்ல வச்சுக்கணும். நான் வந்து அஸ் அ ரிவ்யூவரா என் மைண்ட்ல வச்சுக்கிறது என்னன்னா, இது இவருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ, ஃப்ளா இல்லாம இவராலையும் தப்பிக்க முடியாது. இவர் கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் இல்ல, இவரோட ஃப்ளால இருந்து இவர் தப்பிக்கலாம் முடியாது. அங்க என்ன பிரச்சனைனா அவரு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து நீங்க ஷோ பண்றீங்க, அவரால் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் பண்ண முடியாது, டாக் பேக் தான் ஆயிப்போச்சு. ஸோ அவர் ஒரு டீம் வச்சு அதை ஃபாலோ அப் பண்ணுறதும் ப்ளஸ் மக்களுடைய போகிற இடத்துலலாம் மக்கள் வந்து நீங்கள் இதை கேட்டுருங்க, அதை கேளுங்க, இதை கேளுங்கன்னு சொல்கிறதும் இப்படி எல்லாமே வர்றதுனால அட்ரஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இல்லை இதாக இருக்கட்டும், அவர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அந்த பேட்டர்னில் என்னைய கேட்டால் அவர் வந்து சீசன் பண்ணுங்க சார், இவங்களை சீசன் இப்போ உதாரணத்துக்கு நான் இது சொன்னால் ஒன் மெம்பர் இருக்கும், ஆனால் இது அப்படிதான். நீங்க ஒருத்தர் கிட்டக்க எக்ஸ்ட்ராடினரியா காட்டுற ஒரு ஒரு ரூட்னஸோ ஒரு ஹீட்டோ நமக்கு ஹீட்டா தெரியக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்க காட்டாம போகும்போது அது ஒவ்வொரு பரிமாணத்துல யோசிக்க வைக்குது. தீபக்கா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், ஒரு சில. ஆனா அதே நீங்க ஜாக்லின், முத்து, ஒரு சில பீப்புள் மேல நீங்க காமிக்கிற விதம் வந்து கம்ப்ளீட்டாவே அதோட அதர் சைட்ல வேற மாதிரி இருக்கு. இப்ப ரியாவே இருக்கட்டும், ரியாவை வந்து அருணை வச்சு எப்படி பண்ணுவாங்கன்னு பண்றதை தாண்டி ரியாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது எப்படி இருந்திருக்கும்ன்ற ஒரு ஆங்கிள் ஹோஸ்ட் இப்ப வந்து கமல் இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல தான் வந்து கமல் சார் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். கமல் சாருக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து புரிய வைக்கிறதுக்காக இருக்கிற ஒரு மெனக்கெடுதல்ன்றது வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஆஃப் ஒரு பாயிண்ட் எடுத்துப்பாரு, அதுக்கப்புறம் அது ஒரு புக்கோட ரெஃபர், ஒரு ஆர்டிஸ்டோட ரெஃபர், இல்லை ஒரு நிகழ்வுகள் இருந்து ரெஃபர் அப்படின்னு எடுப்பாரு. ஸோ கொஞ்சம் அது வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல உட்காரும்போது ஆஸ்வாசப்படுத்தும். அது இப்போ உட்கார்ந்துருக்கிறவங்க ஹாட் சீட்ல உட்காந்துருக்க மாதிரி, நம்ம பேரை சொன்னா என்ன ப்ராஜெக்ட் பிடிப்பாங்களோன்னு தெரியலையே அந்த மாதிரி நம்மளை இப்போ நீங்க இப்போ ஒரு நீங்க கரெக்டா பாருங்களேன், வந்தோடனே நீங்க அந்த எந்த சீன் பண்ணீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது, இது பண்ணீங்க இது ரொம்ப நல்லா இருந்தது, அந்த இது சொல்லியிருந்தீங்களா அது ரொம்ப நல்லா இருந்தது. அவரு அதை தொடர்ந்து ஒரு நிகழ்வா ஏதாவது ஒண்ணு பேசிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருந்துரும். நீங்க நான் வந்து முத்துக்குமரன் நீங்க வந்து மிடில் கிளாஸை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிடில் கிளாஸ் மேட்டரை எடுத்துட்டு அதை ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. அத என் வாழ்நாளில் நான் ஒரு மிடில் கிளாஸா என் வாழ்க்கையில நான் சந்திச்ச துயரங்கள்ல பல துயரங்கள் நீங்கள் சொன்ன வாக்கியப்படிதான் இருந்துச்சு, அப்படி இருக்கும் பொழுது அந்த நொடிகள் அந்த நாட்கள் வந்து ஒரு செகண்ட் என் ஃபிளாஷ்க்கு வந்துட்டு போச்சு அப்படின்னும் போது நம்ம கொஞ்ச நேரம் விஜய் சேதுபதி சார் ரசிக்க போக முடியும். அது அந்த மாதிரி பேசும்பொழுது அந்த பிளேயருக்கு எப்படி இருக்கும்னா
அந்த ஒரு தடவை முத்துக்குமரன்ட்ட சொன்னார்ல, நான் இன்னைக்கு உங்ககிட்ட இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்னும் நிறைய எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் நடக்கிற அந்த விஷயம் தான் பிளேயரை சீசன் பண்ணும். அதுதான் அங்க மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எஸ்பி, தேங்க்யூ ரவி சார். அடுத்து நீண்ட காலமாக கையை தூக்கி கொண்டிருப்பது வந்து எங்கள் நியாசுல். பேசுறீங்களா நியாசுல்? சாரி, சுத்தமா மைக் உங்க வாய்ஸ் மஃபுல்டா இருக்கு பிரதர். பேசுங்க, இன்னொரு டைம் பேசுங்க. இல்ல அதுதான் ஆக்சுவலி என்ன இப்ப கேக்குது, மைக் இப்ப சுத்தமா தெளிவா கேக்குது. ப்ராப்ளம் இருக்குல்ல, நான் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி பேசுறேன். ஓகே தேங்க்ஸ் பிரதர். எஸ் அபி, சொல்லுங்க அபி. ரவி சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். வேற ஆர்ஜி ஆனந்தி இந்த வீக் பிகினிங்ல லாஸ்ட் வீக் அவங்களது தான் அந்த ஒர்க், வீட்டு வேலை பார்க்குற பணி அவங்களதா இருந்தது. வேற when he was cleaning this men's team, அவங்க வந்து கேர்ள்ஸ் மென்ஸ் எவ்ரிவன் வேர் சிட்டிங் அவுட் சைடு. பொண்ணுங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த ரூம்ல குப்பையே இல்லை, ஒருவேளை அவனுங்க தான் குப்பையோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றதும் எப்பவுமே கில்ட் ப்ளே பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கணும். பிகாஸ் இங்க பேசுறவங்க கூட வேறாவது ஏதாவது ஒரு சொல்லிட்டா மெயின் பிளேயர்ஸை பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் பேசுறதே இல்லை. அவங்க தான் குப்பையான்றதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி திங் இல்லைங்களா? சம்டைம்ஸ் ஸ்கிரிப்டுக்கு கண்ட்ரோல்டா நடிச்சிடலாம், ஆனா தாட்டுக்கு கண்ட்ரோல்டா நடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த தாட்டு இன்டென்ஷன் என்ன இருக்கோ அது வெளில வந்துடும்னு. அது மாதிரி பங்கு நீ கொடுத்த மேட்டர் நல்லா பண்ணிட்ட, ஆனா கொடுக்காத மேட்டரை சொதப்பிட்டியமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்களுடைய நிஜம் கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் ஆயிடுதுல. இப்போ 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 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 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 மாதிரியான இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அவங்க போடுறது வந்து சொசைட்டி இல்லை பப்ளிக்கில் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான ஒரு வேவை கிரியேட் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு கான்ஷியஸில் ரப்பாக இருந்ததுன்னா ஆப்வியஸாக வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள். இன்னொன்று, இவங்க தான் குப்பையோ அப்படின்றத அவங்க ஒரு ஃபன்னி நோட்டாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஃபன்னி நோட்டாக இருந்தால் கூட அது இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வந்து நான் அப்ரிஷியேட்டபிள் கமெண்ட்டு. இது வந்து என்னன்னா இந்த மாதிரி கேம் ஷோவில் என்ன மாதிரியான பாதிப்புகளை நிகழ்வுகளை ஏற்படுத்தும்ன்றது தெரியாமல் பண்ணுற ஃப்ளா தான். அது நம்ம ரொம்ப நேரத்துக்கு நடிக்க முடியாதுன்னு அதனால வர ஃப்ளாஸு. பட் ஆனால் இட்ஸ் அகெயின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஒரு இமேஜை காமிச்சிட்டோம், அந்த இமேஜை கேரி ஃபார்வர்ட் பண்ணி 106 நாள் ட்ராவல் பண்ணும்போது வர்ற ஃப்ளாஸில் தான் இதெல்லாம். இப்போ நீங்கள் ஆனந்தியோட இந்த இது இன்னும் போகும்போது ஒவ்வொரு சில இடத்துல ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு பிஹேவியர், ஒவ்வொரு வேர்ட்ஸ் அதெல்லாம் உடைய செய்யதான் செய்யும். அண்ட் இட் இஸ் சம்திங் எப்படி சொல்றது, பார்க்க நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் யூ கான்ட் எஸ்கேப் அவுட் ஆஃப் இட். நீங்க அதை அந்த இடத்துல அந்த ரியாக்ஷன் பண்ணி தான் ஆகணும். சார், என்னோட இது என்னன்னா, அது இப்போ சௌந்தர்யா சொல்லியிருந்தேன் அக்செப்டட். நான் பெண்ணியம் பேசுற இவங்க இதை பேசுறதும் இடத்துக்கு தகுந்த மாதிரி கில்ட்ரெப் பையன்க மேல அவங்க பண்றதா இருக்கட்டும், பிளஸ் நிறைய இடத்துல எமோஷன், எஸ் கிரைங் இஸ் எமோஷன். ஏதாவது பேச வர்றதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் அழுது அது எப்படி சார் கேம் விளையாட முடியும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். தப்பு பண்ணிட்டு நேத்து ரக்ஷிதாவா என்ன அவங்க பேரு, தர்ஷிகா, அவங்களே கத்துறதும் அவங்களே அழறதும் அவங்களே ஓவர் கான்ஃபிடன்ட் நான் தான் பெஸ்டிங்கன்னு சொல்லிக்கிறதும் நிறைய கேர்ள்ஸ் டீம்ல நிறைய பேர் அதை செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அரைஸ் ஓவர் தேர். தேங்க்ஸ் சார். ஆக்சுவலா என்னன்னா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன, இந்த பெண்ணியம் பேசிட்டு ஆனந்தி இப்படி ஒரு இமேஜ், அந்த ஷோக்காக நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, அது அவங்க கேரக்டர் இல்லை. ஆக்சுவலா கேரக்டரா இருக்கிறவங்க ஷோ ஆஃபா எதுவும் பண்ணிக்க அவசியமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு முத்துக்குமரனோட ஃபெயிலியரும் இதே தான். ஒரு இடத்துல வந்து பெண்ணியம் பயங்கரமா பேசுறவன் ஒரு சக கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஆடுற கேம்லயும் அந்த கேர்ள்ஸ் கிட்ட அறம் சார்ந்த அறத்தை சாராமல் ஏதாவது ஒரு செயல்கள் செய்யாமல் விளையாடணும், ஐ மீன் அதுக்கு வயலேட் பண்ணாம ஆடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல இருந்து அட் டைம்ஸ் அவனும் வயலேட் ஆகி வெளில போயிட்டு வந்துருவான். அது சில நேரத்தில் அந்த கேரக்டர் கரெக்டாக வச்சு விளையாண்டா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. சில பேர் வந்து அந்த கேரக்டரை மறந்துட்டு ஒரு செகண்டு அந்த அங்கே ஒரு இமேஜை பில்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த இமேஜோட ஃப்ளோலேயே விளையாடணுன்றது தான். இன்னொன்று, இப்போ நீங்கள் தர்ஷிகாவோ இல்லை மற்றவங்களுக்கோ ஒரு ஃபீட்பேக் வந்ததுல நீங்கள் இந்த வாரம் வந்து தெரியறதே இல்லை, நீங்கள் வந்து இருக்கிறதே தெரியாமல் போயிருக்கு அப்படின்னா வரும்போது திடீர்னு இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டென்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலான்ட்டு ஒன்று வந்து பண்ணுறாங்க. அது ஒட்டவும் மாட்டேங்குது, அது சரியா கனெக்டும் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது, அழுகிறதுன்றது
எப்போ இந்த கோட்டை பிரிச்சு ஜெண்டர் பேஸ் கேம்னு ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுல ஆரம்பிச்சது இந்த அழுக முதல் நாள்ல இருந்து அது ஒன்றும் பண்ண முடியல. மாத்தி மாத்தி ரெண்டு சைட்லயுமே மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டே இருக்கு. ஆமா சார். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முத்துக்குமரன் எல்லாமே ஈவன் மஞ்சரி அவங்க சொல்ற பிரின்சிபல்ஸ்க்கும் நிறைய இடத்துல எல்லாருமே தடுமாறுறாங்க. பிகாஸ் இட்ஸ் எ கேம் ஷோ அண்ட் 106 டேஸ். ஆனா முத்துக்குமரன் வேர்ட்ஸை கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்றாரு. இவங்கெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி அன்வான்டா யூஸ் பண்ணிட்டு அது யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணோன்னே இமீடியட்லி திஸ் லேடி ஷில் ஸ்டார்ட் கிரைங் திஸ் ஆனந்தி. எனக்கு அது புரியவே இல்லை அவங்களது. ஐம் சீயிங் ஃப்ரம் டே ஒன். முத்துக்குமரனும் வேர்ட்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவருமே இன்னொருத்தவங்க அடி வாங்கும் போது அந்த இடத்துல போய் வாயை விட்டு வந்துடுறாரு. தேவையில்லாத இடத்துல வாயை விட்டுறாரு. அவரு நான் தான் இப்ப சொல்லும் போது கூட சொன்னேன், இது ஆனந்தி தான் முத்துக்குமரனும் பண்றாரு. ஆனா என்னன்னா அவருக்கு ஆர்டிகுலேட்டரி பவர் பயங்கரமா இருக்கிறதுனால சொற்கள்ல வச்சு அதை ஃபில்லப்பை வந்து சூப்பரா அடிக்கிறாரு. இன்னொன்னு அவருக்கு இப்ப ஆஃப் லேட் அவர் நிறைய விஷயம் தனக்கு தேவையில்லாத இடத்துலதான் உள்ள இன்டர்ஃபியர். இல்ல சார், இப்போ முத்துக்குமரனுக்கு அப்போஸ் பண்ணி ஒரு பிளேயர் விளையாடும் போது கோவத்திலயோ இல்ல வேற ஏதோ ஒரு எமோஷன்லயோ ஒரு சில வார்த்தைகள் வர்றது கரெக்ட். நம்ம வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தீபக் ஒரு இடத்துல அடி வாங்கும் போது இவர் தேவையில்லாம போய் வாய விட்டுறாரு. விஷால் ஒரு இடத்துல அடி வாங்கும் போது இவர் தேவையில்லாம போய் வாய விட்டுறாரு. அதுதான் தப்புன்னு சொல்றேன். கேட்டா அணிக்கு ஆடுவேன்னுவான். அன்னைக்கு இல்ல சார், அது தீபக்குமே ஜாக்லினுக்குமே ஒரு பர்சனல் இருக்கும், அதுக்கு அவங்க சண்டை போட்டுப்பாங்க. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுச்சு. ஆனா கேட்டா அவங்க இதான் சொல்லுவான். இதுதான் சொல்றாரு. அப்படி என்ன அவங்க ஆணிய புடுங்குறாங்கன்றது நம்மளுக்கு இல்ல ரவி ப்ரோ, டீம் ஆடுறது அப்படின்றத ஒண்ணு தாண்டி இங்க ஒட்டுமொத்தமா டிராஃபி வந்துட்டு என்டையர் டீமுக்குன்னு கொடுக்க போறது இல்ல. லைக் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் தனியாவும் ஒரு பிளே வந்துட்டு இருக்கணும். இப்ப பாய்ஸ் டீம் ஒரு தப்பு வந்துட்டு எக்ஸாஜரேட் பண்ணி கேர்ள்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு தப்பு பண்றாங்கன்னா அங்க வந்துட்டு இதுக்காக எதிர்த்து பேசும் போதுதான் அந்த முத்துக்குமரோட குவாலிட்டி ஆஃப் கேம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதிகப்படியா கன்வின்சிங் ஆடியன்ஸ் மைண்ட்ல ஒரு கேரக்டர் ஷோ ஆஃப் ஆகும் நிக்க முடியும். ஐயா அங்க வந்து நான் அந்த கேள்வியை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னன்னா அவன் கேட்டா அணிக்கு ஆடுறேன்னுவான். ஆனா உள்ள இருக்கிற அவனுக்கோ வெளியில வந்த எனக்கோ தானே தெரியும், ஐயா இங்க ஏதாச்சுன்னா ஜனநாயக முறை ஓட்டுன்னுவானுங்க. இவனுங்களை எந்நேரமும் கைக்குள்ளேயே வச்சிருக்கணும். இவனுங்களை கைக்குள்ள வச்சுக்கலன்னா திடீர்னு ஓட்டு எடுத்தா 4 ஓட்டு நான் வெளில போயிடுவேன். எனக்கு தான் தெரியும் அதோட பிரச்சனை. இப்போ என்எஃப்பி பாஸ் வந்துச்சு, எனக்கு தெரியல லைவ்ல முடிஞ்சிருச்சா முடியலையான்னு. அந்த பாஸை கொடுங்கன்னா இப்ப நான் இவனுங்க எல்லாருமா சேர்ந்து ஒண்ணு தீபக் கொடுக்க முயற்சி பண்ணுவானுங்க. தீபக் கொடுத்துட்டாங்களாமே சார். கொடுத்துட்டாங்களாமே பாத்தியா? அப்படிதான் ட்வீட் போட்டுறாரு நினைக்கிறேன். இத ஒண்ணு தீபக் கொடுக்கணும்பாங்க, அப்படி இல்லைன்னா சத்யா கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா பிரச்சனையே இல்லைன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு ஜெஃப்ரி கொடுப்பானுங்களே தவிர அதை வேணும்னு ஒருத்தங்க 2 பேர் இருப்பானுங்க, ராணவ் சிவானு கொடுக்க மாட்டானுங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, இப்பவே கிளம்புனா நல்லாதான் இருக்கும். ஆனா நாங்க எப்போ வந்தவங்க, நாங்க அதுக்காக கிளம்ப முடியுமா? எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம், சம்மதம் இல்லாம உளருவானுங்க. அடுத்து ரசிகன் சொல்லுங்க. ரசிகன் இமாத், ஹாய், வணக்கம். வணக்கம் இமாத். ரசிகன் பேசுறீங்களா? ரசிகன் இந்த வந்துட்டேன். புரியல ரவீந்திர சார், எனக்கு வந்து இந்த ஆர்குமெண்ட் தான் நான் கேட்கணும்னு இருக்கேன். இப்ப ராணா வந்து உங்களுக்கு வந்து இந்த வீக்லயே வந்து 2-3 இடத்துல வந்து நான் எனக்கு இந்த வாரம் தான் இருக்கு, இந்த ஒரு வாரம் தான் இருக்கு, இல்ல நான் போயிருவேன்னு சொல்லி ஒரு 2-3 வாட்டி நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். இப்படி இருக்க ஒருத்தனை வந்து இவன் கண்டிப்பா வந்து என்எஃப்பி பாஸ் வந்தா அவன் கண்டிப்பா சண்டை போட இறங்கி பேசியிருப்பான் கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அவனை மீறி தீபக் கூடுறதுக்கு என்ன அங்க வேலிட் ரீசன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த ரீசனுமே இல்லனாலும் அவனுக்கு பிரதர், நீங்க ஒரு என்எஃப்பி பாஸுக்கு அவனுடைய வாதம் முத்து மாதிரி பிரமாதமாவே கூட இருக்கட்டும், சரிங்களா? அதெல்லாம் முதல் வாரம் வந்து விஜய் சேதுபதி பாஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. கத்தனோம் கதர்னோம். அங்க ஒரு 4 பேர் அந்த நேரத்துல எக்ஸ்பாண்டபிள்ஸ்ல சேர்ற மாதிரி மார்வல் ஸ்டார்ஸா ஒன்னா வருவாங்க. இவனுக்கு கை தூக்கணும், அவனுக்கு இவனுங்க ரஞ்சித்துக்கு கொடுத்துட்டதுனால வேற வழி இல்லை. போன வாரம் தானே கொடுத்துருக்கோம், இல்லைன்னா அதை தூக்கி ரஞ்சித் சார் நீங்க வாங்கி வைங்க, அடுத்த வாரம் யூஸ் ஆகும்னு அதை வாங்கி வைப்பானுங்களே தவிர யாருக்கு தேவையோ அது வாதம். இப்ப ராணுவ உண்மையிலேயே பேசும் போது என்ன பேசிருக்கான், இந்த ராணுவ நல்ல எஃபர்ட் எடுத்திருக்கான், உண்மையிலேயே நல்ல எஃபர்ட் போட்டிருக்கான். நாம அதுவும் இல்லாம பல பேரால் பல
கேர்ள்ஸ் டைமால பல பேரால நாமினேட்டும் பண்ணப்பட்டிருக்கான். அதனால நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னோ அந்த ஆங்கிள் வந்து ஹை ரிஸ்க்ல அவங்க இருக்காங்கன்னோ, இல்ல சிவகுமார் எடுப்போம், சிவகுமார் எப்படி பார்ப்போம் அப்படின்னு இவங்க 2 பேருக்கு தான் இது தேவை. நம்ம 6 வாரம் மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்கோம். சத்யா நீ மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்க, ஜெஃப்ரி நீ சந்திச்சுட்டு வந்திருக்க, தீபக் நீ சந்திச்சுட்டு வந்திருக்க. அதனால நாம மக்களையே சந்திக்கிறதுல பார்க்கலாம். ஏன்னா நம்ம கேம் வந்து மக்களை பிடிச்சிருக்கிறதுனால தான் வாரங்கள் தள்ளி போக முடியுது அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து ஒன்று அங்க இருக்கிற யாராச்சும் அதை சுத்தி ஓடணும். அதாவது ஜாக்லின் வந்து எப்படி சம்மந்தமே இல்லாம ரஞ்சித்துக்கு அந்த நேரம் பார்த்து சுத்தி விட்டது, அவங்க இல்லைனாலும் ரஞ்சித்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அது ஆக்சுவலா சுத்தி விட்டது மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்திருக்கலாம் ஆரம்பிச்சது. ஆனா அங்க வந்து இப்ப பிரச்சனை ராணாக்கு சிவாக்குலாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து ரயன் பாருங்க, ஸ்மார்ட் ஆளு. போனா இந்த வீட்டுக்குள்ள என்னென்னலாம் வெளியில மக்கள் கிட்ட என்னென்னலாம் இருக்கு, சௌந்தர்யாக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, ரவீந்தர் சார் உங்களை என்ன வெளில பேசிக்கிட்டு இருக்காரு, இன்டர்வியூல என்ன சொன்னாரு, இப்படி அருணா என்ன பேசினா, இப்படி எல்லாத்தையும் போய் மொத்தமா உள்ள சொல்லிட்டான். அதனால அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் தெளிவா அந்த அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ற வரைக்கும் அவங்க சில விஷயங்கள் இட் won't ஒர்க் அவுட். இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் டசன்ட் ஒர்க்ஸ். அவ்வளவுதான். விஷால் வந்து ஒரு தந்திரக்காரன். நேரம் வரும்போது டப்புன்னு இந்த பக்கம் அடிப்பான், அந்த பக்கம் அடிப்பான். விஷால் வந்து ஒரு வகையான ஸ்மார்ட் கேம். அதாவது ஒண்ணு பண்றான், பண்ணிட்டு இன்னொருத்தவங்க மூலியமா அதை பண்றான், அவங்கள கடைசியில கோத்து விட்டு போயிடுறான். அதுதான் காரணம் அவங்கதான். விஷால் ஒண்ணு பண்ணுவான், ஆனா அவன் அதுக்கு காரணம் இல்லைன்ற மாதிரியே வேற ஒருத்தவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவான். இல்ல ஒண்ணு ரவீந்தர் சார், ஒருவேளை அவர் பண்ணது கரெக்ட்ன்ற மாதிரி பேசுறாங்கன்னா, இதை நான் தான் சார் பண்ணேன்னுவாங்க. அதுல ஒரு நெகட்டிவிட்டி வருதுன்ற போது தான் மத்தவங்க பக்கம் திருப்பி விட்டுருவாரு. இல்ல மெஜாரிட்டி அங்க ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த நாமினேஷன் பாஸ் வந்து யாருக்கு வேணும் அப்படின்னு இப்போ இந்த டாக் ஆரம்பிக்கும் போதே வழக்கம் போல என்ன பண்ணுவான், முத்து போய் இதான் பண்ணுவான், அண்ணன் இப்போ நாமினேஷன் பாஸ் வந்திருக்கிறேன், ஆல்ரெடி ரஞ்சித் அண்ணனுக்கு கொடுத்தாச்சு, இவனுக்கு ஒரு தடவை கொடுத்தாச்சு, அருணுக்கு ஒரு தடவை கொடுத்தாச்சு, அருணுக்கு இப்போ இல்லை கேப்டன்ஷிப் டாஸ்க்லாம், இப்படி இதெல்லாமே பேசுவான் முத்து. பேசி முடிச்சோடனே என்ன ஆகும், முடிச்ச உடனே இப்போ வேணும்னு இவங்க சிவாவும் இவங்களால சண்டை போட்டு டாஸ்க்ல விளையாடுறதுக்கே பர்மிஷன் வாங்க முடியல, இவங்களால சண்டை போட்டு பாஸ் வாங்கிட முடியுமா? இவங்க அப்படியே மீறி பேசினாலும் இவங்க மெக்னானமஸா கொடுக்கணும் அப்படின்னும் போது தீபக்கு வந்து 2 வாரம் லோ ஆச்சு, அதாச்சு, அதனால மேபி இருக்கலாம் அப்படின்னு. அப்படி ஏன்னா போன தடவை வந்து தீபக் டக்குன்னு எனக்கு வேணாம் ரஞ்சித்துக்கு கொடுங்கன்னு சொன்னது வந்து ரயன் கொடுத்த கான்ஃபிடன்ஸ்ல தான். ஆக்சுவலா 100% இல்லாட்டி தீபக்குள்ள ஒரு மாதிரி லோ கேம் வந்து வாஸ் ஆக்சுவலி டிஸ்டர்பிங். ஸோ ப்ராபப்ளி இது எனக்கு தெரியல. இல்ல இன்ஃபேக்ட் ரவீந்திர ப்ரோ இன்னொன்னு வந்துட்டு ஜாக்லின் வேற திருப்பி விட்டாங்களே, ரொம்ப அதான் அவங்க திருப்பி விட்டாங்க. அது ஆக்சுவலா வந்து அதான் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல ஏன் என்னன்னா நேச்சுரலி அந்த பாயிண்ட்ல வந்து ரஞ்சித் அங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை வெளில எப்ப எடுக்கணும், ஒரு வீக்கரான பிளேயரை எப்ப வெளில விடணும், ரெண்டுமே அவங்க அங்க தெரிஞ்சு வச்சு தான் ஆடுறாங்க. அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, முத்து விஷால் அருணுக்கெல்லாம். இப்ப அருண்லாம் வந்து இப்ப எப்படின்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு வெளியில என்ன கேட்டகரி கேம் போயிட்டு இருக்கு, உள்ள இப்ப வச்சு எப்படி கேம் தள்ளிட்டு போலான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால அக்கார்டிங் டு மீ போத் பிளேயிங் வெரி, ஐ மீன் ஆல் த 4 மேக்ஸிமம் அங்க இருக்கிற 4 பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் விளையாடுறாங்க. இல்ல நேத்து வந்து ஒபிஸ்டா அருணே இங்க இருக்கிற 3-4 பேர் எனக்கு வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நான் அவங்களை விட்டு கொடுத்து எந்த இடத்துலயும் பேச முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன் தர்ஷிகா கிட்ட. அப்போ தெரிஞ்சு போச்சு அதுல கேப்டன்சிக்கு விழா கமிட்டி பாய்ஸ்ல விழா கமிட்டி ரெடி பண்ணிட்டாங்க. அது இருக்கு ஆல்ரெடி, அது எப்பவுமே இருக்கு. அந்த 5 பேர் தானே. ஆக்சுவலி அங்கதான் ஆக்சுவலாவே இருக்கு ரசிகன். ரொம்ப முத நாள்ல இருந்தே இருக்கு, அது தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். ஆமா கரெக்ட். அண்ட் எஸ் ஐஸ்வர்யா, யூ பீன் ரைசிங் யுவர் ஹேண்ட் ஃபார் a longer period of time. ஆஷிக் அதுக்கு முன்னாடி இல்லையா, ஆஷிக்கு முன்னாடி ஐஸ்வர்யா வரல. சரி ஆஷிக் பேசுங்க ஆஷிக். இல்ல அவங்க கேட்கட்டும்னா கேட்கட்டும். இல்ல ஆஷிக் நீங்க கேளுங்க, அவங்க பாருங்க அன்மியூட்டே பண்ணல, நீங்க பேசுங்க. ஆஷிக் வந்து யார் தடுக்கிறதீங்க? லாஸ்டா தான் கேட்பாரு எப்படியோ கண்டஸ்டன்ஸ் மாதிரி. சரி ஓகே சரி இருக்கு. அப்ப இமாத் இருக்காரு. ஐயா கேட்டுறேன் அப்ப கேளுங்க. ரவீந்தர் ஐயா, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க விஜய் சேதுபதி அவங்க ஹோஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். சில விஷயங்கள் அவங்க வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது, வேணாம்
அது அப்படின்ற மாதிரி கேட்டேன். எனக்கு என்னன்னா இப்போ இவங்க 40 நாள் ஆயிடுச்சு. இந்த 40 நாள்ல வீக்லி டாஸ்க் எதையுமே இவனுங்க முழுமையா புரிஞ்சுட்டு அதை வந்து ஒருத்தன் டிவி முன்னாடியோ ஹாட் ஸ்டார் முன்னாடியோ உட்காந்து பார்ப்பாங்களே அப்படின்றத முழுமையா புரிஞ்சுட்டு விளாண்ட மாதிரி தெரியல. இப்போ ஸ்கூல் டாஸ்க்குமே அந்த அளவுக்கு ஃபன்னாவோ சுவாரஸ்யமாவோ கொண்டு போகல. அப்படி ஏன்னா இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி டயலாக் எழுதி இந்த சீனுக்கு இப்படிதான் நடிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை நல்லா பண்ண மாதிரி இருந்தது. எல்லாருமே இப்போ அந்த ஸ்கூல் டாஸ்க்னா அந்த ஸ்கிரிப்டட் பிராங்கை தான் பேசுவாங்களே தவிர மற்றது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்படிதான் இருக்கு. இப்போ இனி வர வாரங்களும் வீக்லி டாஸ்க்கு கொஞ்சம் அதாவது இந்த டெவில் அப்புறம் ஏஞ்சல் அந்த மாதிரி வைப்பாங்கல்ல, அப்புறம் நைட்டு இரவு முழுக்க முழிச்சிருக்கணும் அந்த மாதிரி, அதாவது ஒரு கான்செப்ட் வைஸ் வைப்பாங்கல்ல. இப்போ இவனுங்க அதையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா சொதப்பி மண்ணள்ளி போட்டு மூடணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ இதை வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தெரியாதான்னு கேக்குறேன். இப்போ இந்த 40 நாள்ல இப்படி அவங்க எந்த இதுவுமே பண்ணலையே. இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒழுங்கா வேலைக்கு போங்க. அது என்ன பிக் பாஸ் பொழப்பேரி அவங்க யாருக்கும் ரைட்டு முடிச்சு விட்டா அப்படி ஏங்க ஐடி செக் பண்ணி கொடுங்க ஸ்பீக்கர். செக் பண்ணி தான் வேணாம் செக் பண்ணி தான் கொடுத்தேன். ஆனா கம்ப்ளீட்டா செக் ஆனா பண்ணி ஒண்ணு தான் கொடுத்தேன். கவனிச்சிங்களா, அவர் எவ்வளவு பிஸி ஒர்க் ஷெட்யூல்ல வந்து இந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்காருன்னு. அவரு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவோம் அப்படி. இத சொல்றது கூட அவர் ஒரு பிஸி ஒர்க் ஷெட்யூல்ல வந்து தான் சொல்லிட்டு போயிருக்காரு. வேற யாரு நம்ம ஆர்மில உள்ள ஆளாதான் இருப்பாரு. இந்த கார்டு மேல இருக்க பன் நம்பர் சொல்லுங்க. அந்த மாதிரி கேட்டகரி பர்சன்ஸ் தான் ரவி ப்ரோ. வேலை இல்லாதனாலதான் பிக் பாஸே பாக்குறோம் சொல்லிருப்பேன். இல்ல கரெக்டா வந்த ரவி சார். இல்ல சார், ஆல்மோஸ்ட் பிக் பாஸ் பாக்குறதே எங்க வேலைன்னு சொல்லிருக்கணும் சார். ஆக்சுவலா இப்ப நீங்க இப்ப சொன்னார்ல இவர் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஆக்சுவலா வந்து கேம்ல எப்படி போகுதுன்ற ஃபீட்பேக்கு, டீம், டெக்னிக்கல் ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதோடைய பெரிய தாக்கம் தான் சார் 30 டேஸ்ல வந்து எந்த சீசனுமே இல்லாத அளவுக்கு 6 வைல்டு கார்டையும் 30 டேஸே இன்வெஸ்ட் பண்ணது வந்து அதுக்கு தான். ஆக்சுவலா இந்த கேம்ல வந்து அப்படி ஒரு டிசாஸ்டர்ல இருக்குன்னு. இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த பீப்புளை வந்து டாஸ்க்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே டாஸ்க் நான் சொல்றது டாஸ்க், அந்த பாலை மேல தூக்கி போடணும், வாபிள் பிடிக்கிறது, இல்லை இன்னைக்கு போட்ட அந்த நேம் அடுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி ஒன்று இருக்கும். புரியாததுக்கு ஒரு சின்ன ப்ரிலோட் மாதிரி ஒன்று காமிச்சிருவாங்க அங்கேயே. அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த டாஸ்க்கை போய் எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்தை வந்து டப்பு டப்பு டப்புன்னாங்க. நீங்கள் கிரியேட்டிவ்னு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த டாஸ்க்கு போக இருக்கிற நேரம். இப்போ வந்து ஸ்கூல் இஸ் அ டாஸ்க் அப்படின்னா ஹோட்டல் இஸ் அ டாஸ்க். ஹோட்டல் அசஸ்மெண்ட் ஸ்கூலை கூட நம்ம விட்டுருவோம். ஹோட்டல் டாஸ்க்குன்னு ஒன்று வருது. ஹோட்டல் இஸ் அ டாஸ்க் அப்படின்னா அந்த ஹோட்டல் வந்து டாஸ்க்குன்னு கொடுத்துருவாங்க சார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஆஸ் அ கண்டஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நாம் வந்து டக்குன்னு பாய்ஸ் வந்து இதாகவும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோடைய அந்த மேனேஜ்மெண்ட் பீப்புளும் கேர்ள்ஸ் வந்து இதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளே செட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பிளே ஒன்று செட் பண்ணணும். ஒரு அப்பா, ஒரு புள்ள, ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஹோட்டல் டாஸ்க்கு நான் இருக்கும்போது ஆடுறேன் அப்படின்னா, இப்போ யாராச்சும் இப்படி ஒரு இன்புட்டாவது கொடுக்கணும். நான் இல்லை, யாராச்சும் ஒருத்தர் இப்படி ஒரு இன்புட் கொடுக்கணும். என்னன்னா, ஒரு ஃபேமிலி ஒரு ஹோட்டலுக்குள்ள வருது, அதே நாள் ஒரு திருடன் அந்த ஹோட்டலுக்குள்ள வரான், அதே நாள் அந்த ஹோட்டலில் ஒரு கொலையும் நடந்துருது. இப்படி இருக்கிற மாதிரி இதை ஒரு கிரியேட்டிவ் பிளானா வச்சு யாரு கொலைகாரன், யாரு திருடன், யாரு ஃபேமிலி உள்ள வருது அப்படின்ற மாதிரி ஒரு பிளே மாதிரி கொண்டு போனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமோ அந்த பிளே கண்டினியூ ஆகுறதும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதும் பண்ணிட்டு. இது எங்க போயிடுச்சுன்னா அந்த போர்டில் போய் யாரை பத்தி எழுதுறதுன்ற மாதிரியே மாறிடுச்சு. அது திருப்பி 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 போய் இவங்க இதை பண்ணல, இவங்க அதை பண்ணல, இவங்க அதை பண்ணல, இவங்க இதை பண்ணல அப்படின்னு போயிடுச்சு. திருப்பி மறுபடியும் ஸ்கூல் டாஸ்க்குன்னு ஒன்று மாறுச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் அவங்க விட்டு பாக்குறாங்க இவங்க கிரியேட்டிவா என்ன பண்ண முடியும் இவங்களால. இப்ப மாயா போய் ஒரு எல்லோ கலர்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கேரக்டர் இம்ப்ரோவைசேஷன் ஒன்று பண்றாங்க, அர்ச்சனா ஒன்று பண்றாங்க, நிக்சன் பிடி மாஸ்டர்னா ஒன்று பண்றாரு அப்படின்னா அந்த மாதிரி இவங்க என்ன எஃபர்ட் எடுக்கிறாங்கன்றத வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அந்த கிரியேட்டிவ் எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இல்லாதது விஜய் சேதுபதி சாரால ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சேதுபதி சார் வந்து இந்த விஷயத்த வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு உள்ள கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க 106வது நாள் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே
ரெட் ஜெயின்ட்லயோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ்லயோ நேரா போய் படம் பண்ணிடலான்னு. இல்ல ஒரு ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது, இங்க ஏதோ ஒண்ணு 106 நாள் இருக்கிறது கேம் கிடையாது, ஏதோ ஒரு திறமை, நீ 5 நாள் கூட ஏதோ ஒரு திறமை இருக்கணும். நான் ஓப்பனா சொல்றேன், நான் இது எனக்கு மேடை கிடைச்சா சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி, நான் 6 நாள் பண்ணேன், 2 படம் புக் ஆயிடுச்சு எனக்கு. இந்த 6 நாள் இந்த உடம்ப வச்சு ஆடினதுக்கே இருக்கும் போது நம்ம ஏதோ ஒண்ணு காமிக்கணும், அது நமக்கு கனெக்ட் ஆகும். நம்ம ஏதோ ஒரு ஸ்கில்ல காமிச்சா அது நமக்கு கனெக்ட் ஆகும். இவங்க அந்த லேக வந்து இன்னைக்கு இப்ப பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிக் பாஸே கூப்பிட்டு இந்த கண்டென்ட் ஸ்கிரிப்டட் கண்டென்ட்ன்ற மாதிரி இதை செய்யுங்கன்னே சொல்லி பண்ண ஒரே சீசன் இந்த சீசன் தான். நீங்க இத பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன சீசன். அந்த அளவுக்கு வந்து சீசன் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ரவீந்தர் ப்ரோ, இதுல இன்னொன்னு பிரதர், நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஹோட்டல் டாஸ்க்னு வரும்போது அந்த போர்டு வச்சுட்டு நீங்க அந்த ஃபிளாஸ் எழுதுங்க, கம்ப்ளைண்ட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லிட்டு வச்ச அந்த ஒரு விஷயத்த சாமர்த்தியமா அதை யூஸ் பண்ணோன்ற முனைப்பு அதிகமா காமிச்சாங்க. அந்த டாஸ்க்குள்ள இருக்க வேண்டிய கிரியேட்டிவிட்டியே காமிக்கல. இப்போ இந்த கேப் கவுன்ன்ற அந்த 5 ரிப்பன் வந்துட்டு இப்ப இன்னையோட நிகழ்வுக்கே வருவோமே, இந்த வாரத்தோட நிகழ்வு, இப்ப அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அந்த கம்ப்ளைண்ட் போர்டை வச்சதை எவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, இந்த கேப் கவுனோட அந்த ரிப்பனை வந்துட்டு பிடிச்சி புடுங்கணும்ன்ற அந்த ஒரு டாஸ்கையும் பிக் பாஸ் வச்சிருக்காங்கன்னா அதை எஃபிஷியன்ட்டா யாருமே விளையாடவே இல்லை. இப்ப நீங்க அதை யோசிக்கிறது தானே அந்த கண்டஸ்டன்ஸோடைய தாட். இப்ப இந்த கேம்குள்ள எதுக்கு வந்திருக்கோம், கேம் முனைப்போட இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை திங்க் பண்ணவே முடியும். இப்ப எப்படின்னா, எப்ப அந்த ரிப்பன் மேட்டர் சொன்னாங்களோ அப்பவே என்ன ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் கூடி உட்கார்ந்து என்ன பேசியிருக்கணும், இங்க பார் கரெக்டா 3வது நாள் ஒருத்தங்க ரிப்பன் எடுங்க, 4வது நாள் ஒருத்தங்க ரிப்பன் எடுங்க, 5வது நாள் ஒருத்தங்க எடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு காரணம் பிடிங்க அப்படின்றத பேசிக்கிட்டு அந்த கேம் ஆடணும். அந்த யூனிட்டி இருந்தா தானே இதை பண்ண முடியும். அதுதான் சார். இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இண்டிவிஜுவலா உங்களுக்கு கேம் அவர் கேப்டன்ஷிப் மேல வந்து யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க வந்து அந்த கேப் ரிப்பன்ல இருந்து ஒரு ரிப்பனை வந்து பிளக் பண்ணலான்றது. இன்னைக்கு மார்னிங் கூட சௌந்தர்யா வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க பிளக் பண்ண போனாலும் அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. சோ இண்டிவிஜுவலா ஒரு பிளேயர் வந்து அந்த கேமை வந்து விளையாடலாம்னு முயற்சி பண்ணாலும் பாய்ஸ் டீம் வந்து அதை வந்து டைல்யூட் பண்றதுக்கு தான் மெயினா பாக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிக் பாஸ் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு வந்து இந்த யாருக்காச்சும் ஒரு இண்டிவிஜுவலுக்காச்சும் கேப்டன்ஷிப் மேல வந்து ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அவருடைய கேப் ரிப்பன் வந்து ஒரு ரிப்பனை வந்து பிளக் பண்ணலாம். அதை கம்ப்ளீட்டா வந்து முத்து வந்து டைல்யூட் பண்ணிட்டாப்ல. எப்பயுமே பிக் பாஸ் உள்ள இருந்து ஒரு லெட்டர் வரும், ஓகேங்களா, அந்த லெட்டரை வந்து இவருடைய வெர்ஷன்ல வந்து அந்த லெட்டரை வந்து மாத்திடுவாரு. அதுதான் முத்து இப்ப வந்து டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயம். சோ இதனால வந்து கேம் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது இப்படிதானோ அப்படின்னு கேம் வந்து முத்து வந்து என்டையர் பாய்ஸ் டீமோட கேம் வந்து யாரையுமே விளையாட விடாம டே 1ல இருந்து அப்படியே வச்சுட்டாரு. அது இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவரை தன்னுடைய எப்படி சொல்றது, தன்னுடைய பேச்சு திறமையால எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து ஓவர் கம் பண்ணி வீக்கெண்ட்லயும் சரி. இப்போ விஜய் சேதுபதி சார் ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இவர் சைட்ல தப்பு இருந்தாலும் இவருடைய வாய்ஜாலத்துல வந்து அதை வந்து எப்படியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுறாரு. ஆனா மத்தவங்க மாட்டிக்கிறாங்க. சார் ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து பெர்ஃபெக்ட்லி ரைட், அதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ட் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் இந்த பேஸ் நீங்க வந்து ஒரு டீமுக்காக ஆடணும்னு வரும்பொழுது அந்த பிளேயர் அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தானா அது அந்த டீமுக்கான ஸ்ட்ரென்த்து. அதே ஆப்போசிஷன்ல வந்து அவன் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனுடைய தாட் ப்ராசஸ்லேயே கேமை கன்வெர்ட் பண்றான்னா ஆப்போசிஷனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், தாட் ப்ராசஸ் தான் கேமு. இந்த தாட் ப்ராசஸ் இப்போ நீங்கள் போய் ரிப்பன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்பனை கழட்ட நான் ஏன் 10 பாய்ஸ் கிட்ட பேசணும், இல்லை உன்கிட்ட நான் இதுக்கு உனக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது பிக் பாஸ்க்கு, நான் விளக்கத்தை பிக் பாஸ்க்கு கொடுக்குறேன், உனக்கும் கொடுக்குறேன். ஆனால் நீ எனக்கு சான்ஸ் கொடுங்க. அவன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டேவே இவர் சொல்லியிருப்பார் அருண், இந்த மாதிரி நீங்கள் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு பெட்டராக புரிய வைக்க பார்க்குறேன் அப்படின்னு. எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டடு, நான் நேராக போய் பிடுங்குறேன் அப்படின்ட்டு போய் பிடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டா போய் அதை அந்த ரிப்பனை கட் பண்ணுறது, அதை வச்சு தான் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த முடியும்னு தெரியும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் மைண்டில் செட் பண்ண வேண்டியது அங்கே முத்து நிற்பான் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட, இல்ல இவன் கன்ஃபியூஸ் பண்ண விட, ஏதோ ஒண்ணுத்துக்கு நிப்பா. இல்ல சார், இல்ல தப்புன்ற மாதிரி கொண்டு போயிருவாரு. பிக் பாஸ் ரூல், பிக் பாஸ் சொல்லியிருக்காரு பாஸ். நானும் அதை தான் சொல்றேன், அவன் அதைத்தானே பண்றான். அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்றதுதான் பாயிண்ட். நீங்க மூஞ்சி இப்ப வனிதா கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அவங்க நேரா போய் புடிங்கி விட்டுருவாங்க. அவங்க இந்த சீசன்ல 15 வனிதா இருக்காங்க சார். யாருமே பிக் பாஸ் சொல்றதையும் கேக்குறது இல்ல, விஜய் சொல்றதையும் கேக்குறது இல்ல. பாஸ் நான் இப்ப இந்த பிக்
மேல் குறி காமிச்சு ஃபீமேல் குறி காமிச்சு வேற ஒருத்தங்களை வந்து சொல்லிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நான் என்னன்னா வனிதா மாதிரியான பிளேயர் இல்லைன்றது இல்லை, அங்க ஒரு மெச்சூர்டு ஃபீமேல் இல்லாதது இந்த முத்துவை கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதுக்கான ஒரு கேம். விசித்ரா இருந்தாங்கனாலே நீ என்னடா சொல்றதுன்னு அவங்க வந்து ரூலை மீறி வெளில போகும்போது ஒரு கேம் ஒன்று பார்த்தோம்ல, அர்ச்சனா கூட்டிட்டு வெளில அந்த கேம் இங்க ஆடணும் பாஸ். அந்த கேம் ஆடும் போது நம்ம ஏன் இவன் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற இப்போ ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை பிரச்சனை வருது, சின்ன சின்ன விஷயங்கள் வருது. இப்போ இந்த படத்துல வருதா, அதாவது நீ சொல்றது ரொம்ப புச்சாலித்தனமா தான் இருக்கு, ஆனா நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும், எனக்கு பரவாயில்ல தப்பாவே இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு அவங்க திட்டுட்டோன்னு போய் புடுங்கணும். அந்த மாதிரி அவன் ஒருத்தன் யோசிக்க இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ஐயோ முத்துவே இது தப்புன்னு சொல்றானா, அப்ப இதுக்கு மேல போய் இதை பண்ணி எதுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு, அது ஏன் அந்த பயம் வருது. வீக்கெண்ட் ஆனா அங்க ஒருத்தர் அடிக்கிறாரு, எதுக்கு அடி வாங்குறோம் எதுக்கு உட்கார்றோம்னே தெரியாம அந்த கிளாப் இன்னொரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணோம். ஒண்ணு இப்படி நீங்க ஏன் ஒருத்தன் இன்ஃபுளுன்ஸ் ஆகுனா அது ஒரு விஷயத்துல கேரி ஃபார்வர்ட் ஆகாது, 10 மேட்டர் ஆகுது. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான், ஆனா அவன் எல்லார் கேமும் விளையாடுறத கிராக் பண்றதுக்கு அங்க ஒருத்தன் 6 பேர் அமைச்சிருக்கோம் பாஸ். நம்ம 30 நாள் கழிச்சு 6 பேர் அமைச்சிருக்கோம், அவனுங்களும் போய் அதே தானே பண்றானுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இதுக்கு முன்னாடி நடந்துச்சு சரி, 6 பேர் பார்த்துட்டு போயிருக்காங்களே, இவங்க ஏன் ஒத்துக்கணும் முத்துவ? அண்ட் ரவீந்திர ப்ரோ நீங்க சொன்னீங்களா ஒரு பாயிண்ட், போயிட்டு டைரக்டா வந்துட்டு அந்த ரோப்பை புடிங்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் பார்ட் ஆஃப் அந்த டாஸ்க் லெட்டர்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் அதை புடுங்கணும் அப்படின்ற அந்த ஒரு செக் பாயிண்ட் வைக்கும் போது ஆப்வியஸ்லி அதான் சொல்றேன். நீங்க சொல்லு இல்ல கரெக்ட், அதுதான் லிவிங் ஏரியாவும் கூப்பிடுங்கன்றேன், எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாரும் பாய்ஸ் டீமே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும். அருண் ஐயோ இல்ல நான் தான் உலகமகா நல்லவன், எல்லாம் கரெக்ட், ஆனா எனக்கு அப்படி தோணலன்னு சொல்லிட்டு புடுங்கணும், அவ்வளவுதான். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கு நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே, நான் எல்லாம் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட், நான் புடுங்கினது தப்பா இருந்தா என்னை வந்து அவங்க கிட்ட என் காரணம் இதுதான். ஆனந்தி எல்லாரையும் இப்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரிப்பன்ல இருந்து ஒரு ரிப்பனை பிளக் பண்றதுக்கு. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு அதை பண்ண வேண்டியதுதான். ஆனா வந்து ஒரு கேரக்டரா வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு இது தோணுது நான் பண்ணட்டுமா, இது தோணுது நான் பண்ணட்டுமா அப்படின்னு. அவங்க இப்படித்தான். எனக்கு மஞ்சரி வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்றாங்க, அதை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆனா அவங்களும் இந்த டாஸ்க் விஷயத்துல ஒத்து போறதுதான் எனக்கு ரொம்ப, ஏன்னா அவங்களால சிங்கிள் விமனா ஃபைட் பண்ண முடியல. அவங்க இல்ல இன்னொன்னு சார், இப்போ ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாங்க சார், மெஜாரிட்டி ஓட்டிங் போது என்ன ஆகுதுன்னா வந்து நியூ கமர்ஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சோ நமக்கு சான்ஸ் கிடைக்கணும்னா ஐயா சிவா ஒரு நிமிஷம், அவர் பேசி முடிச்சிட்டோம், அடுத்து பேசுங்க. சொல்லுங்க பிரதர். இல்ல ஆப்வியஸ்லி வந்து அந்த வந்து ஓட்டிங்ன்ற ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்றதுனால இவங்க எல்லாம் ஜெல்லா இருக்க எல்லாரும் வந்து ஒரு பர்சனை வந்து அக்ரி பண்ணி அதோட ஓட்டிங் வந்து அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கும்போது நியூ கமர்ஸ்னாலே அந்த கேமுக்குள்ள வந்து விளையாட முடியாது. ஏன்னா சண்டை போடலாம், நீ பண்றது தப்பு அப்படின்னு. மத்தபடி அதை தாண்டி இல்ல ஓகே சார், இல்ல அதை தாண்டி வந்து அவங்கனாலே வந்து பெரிய லெவல்ல இப்ப ரியான் நீங்க சொன்னீங்க, ஆப்வியஸா கேர்ள்ஸ் டீம்ல வந்து யாருக்கு என்னென்ன ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஜாக்லின்ட்டையும் சௌந்தர்யாட்டையும் நல்லா ஜெல் ஆயிட்டாப்ல. இப்போ பாய்ஸ் டீமை பொறுத்த மட்டும் பாய்ஸ் டீம்லயும் வந்து யாருக்கிட்டையுமே வந்து ஒரு கர்ஜி காட்டாம எல்லாருக்கிட்டையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாய்ஸ் டீம்ல வந்து டிசிஷன் எடுக்கிறது விஷால்னா அவருடைய NFPயுமே வந்து நான் விஷாலுக்கு கொடுக்குறேன்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாப்புல. ஸோ விஷாலை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டாலே ஓவராலா பாய்ஸ் டீம் வந்து கைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அங்க போயிட்டு இருக்குதுன்றதுனால நியூ கமர்ஸ் அந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து பெரிய வாய்ப்புன்றது யாருக்கும் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட் பிரதர். ஃபர்ஸ்ட் விஷயம் 100% நீங்க சொன்னது உண்மை. ரெண்டாவது, நீங்க இப்போ ஒன்று சொல்றீங்களா, பாய்ஸ் டீம் இப்படி இருந்துட்டு போதும் பிரதர், அங்க 2 காயின் தான். இங்க இருந்து 30 நாள் கழிச்சு ஒருத்தன் பார்த்துட்டு போறான்னா அங்க 3 காயின் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஒன்னு விஷால், இன்னொன்னு தீபக், இன்னொன்னு முத்து. இவங்க 3 பேரை ஒரு பாய்ஸ் டீம் உள்ள போறவன், இவங்க 3 பேரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு 30 நாள் கழிச்சு ஒருத்தன் உள்ள போறான்னா அவன் இதை மட்டும் தான் திங்க் பண்ணோம். ஆனா கேர்ள்ஸ் டீம் என்ன தெரியுமா திங்க் பண்ணோம், இங்க யோசிக்கிறதவன் யாரு, அதை வந்து ஒருத்தன் காயின் பண்றவன் யாரு, அதை வெளியில எக்ஸிக்யூட் பண்றவன் யாரு, இதெல்லாம் நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சா. அப்ப நம்ம என்ன மாதிரியான கேம் ஸ்ட்ராட்டஜியோட 30 நாளுக்கு முன்னாடி உள்ள வந்தவங்களுக்கு இந்த களமோ இந்த கேமோ இந்த பேட்டர்னோ தெரியாதவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்றதுல கூட எனக்கு தப்பு தோணல. ஆனா 30 நாள் கேம் ஷோவை
வந்து இவனை டீகோட் பண்ணி இவனை கிராக் பண்ணி ஓரமா உட்கார வைக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொன்னா அதுதான் தப்பு. சார் ஒரே ஒரு விஷயம், இதுல இவங்க 6 பேருமே வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு போனாங்களான்றது இன்னும் வந்து பெரிய கொஸ்டின் மார்க் சார், சீரியஸ்லி. ஏன்னா வர்ஷினி வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க நான் பிக் பாஸ் ஷோவே நான் பார்க்கலன்னு. ராணா வந்து உள்ளுக்குள்ள வந்து என்னமோ மாதிரி உளறிட்டு இருக்காப்ல, நான் பிக் பாஸ் ஷோ வந்து 24/7 பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொன்ன விஷயம் எல்லாமே கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பிக் பாஸ் ஷோ எல்லாம் அதாவது சார் பக்கத்துல இருந்த எல்லாரையும் வந்து நீங்க உள்ள போறீங்களான்னு அமுச்சு விட்ட மாதிரி இவிபிக்கு செட்டுக்கு வந்து யாராச்சும் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்கல்ல, சினிமா தியேட்டருக்கு வந்துட்டு இருந்தாங்க ஒரு டிக்கெட் இருக்கு நீங்க போறீங்களா இருந்தாங்க ஒரு பாஸ் அப்படி பாஸ் இல்ல அப்படி பொதுவா சொல்லாதீங்க பாஸ், என்னை அப்படி கூப்பிடல பாஸ். நான் மூணு சீசனா ரிவ்யூ பண்ணிட்டு அந்த ரிவ்யூவையும் பார்த்துட்டு தான் உள்ள ரிக்ரெட்ல அனுப்பிச்சிருக்காங்கல்ல. போனது. தட் இஸ் ஒன் ஆஃப் த பாராமீட்டர் ஆர் கிரைட்டீரியா. மறந்துட்டீங்க நீங்க செல்வா. அவங்களால அவங்க கேமை வந்து ப்ராப்பரா குட்டி கிராக் குட்டி பண்ணி ரவி சார், ஆடலாமே. குட்டி ரவி சார் அவங்க. டேய் ஐயோ இதை கேட்கும் போது இதை ஆக்சுவலா என்னன்னா அவங்க வந்து இந்த சீசன்ல மத்த கண்டஸ்டன்ஸை எப்படி பிடிச்சாங்கன்றல நீங்க பொதுப்படையா என்னையும் சேர்த்துறாதீங்க. நான் ஒரு 3 சீசனா வலை போட்டு என்ன தேடிட்டு இருக்காங்க, நான் இந்த சீசன் தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா விஷயம் என்னன்னா உள்ள போய் கேம் முனைப்புல ஒரு விஷயம் நான் பாக்குறது பர்சனலா பாக்குறது, ஆர்டிஸ்டோடைய ஜீன்ல கலந்திருக்கு போல் இருக்கு, அடுத்தவங்களுக்கு கெட்டவனா தெரிஞ்சிடவே கூடாதுன்னு. அதனால அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க எடுக்கிற சிரமம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த இமேஜ் ஃபாலோ ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எடுத்துக்கிற சிரமம், அந்த சிரமம் இந்த கேமோடைய புரிதலையே உடைச்சிருச்சு. இப்போ மஞ்சிலியால ஓரளவுக்கு ஒரு காமன் மேன் மாதிரி திங்க் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த ஆக்டிங் இந்த கருத்தை எடுத்து வைக்கலாம். மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ரெப்புடேஷன் மேட்டர்ஸு, வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடும்ன்றது தெரிய, அதோட ஒரு பாயிண்ட்டு, இது மாதிரி விமர்சனங்களுக்கான பயம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கு. அதனால இந்த டிப்ளமசின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இப்ப நீங்க இந்த இந்த டாஸ்க்ல கடிதம் எழுதுற டாஸ்க்ல எழுதுற அந்த விஷயங்கள்ல கூட அவங்க யாரும் ஒன்றும் உடச்செல்லாம் எழுதல, சும்மா சர்க்காசமும் கலாய்க்கிறதும் தான் இருந்ததே தவிர, நீ இந்த கேமை ஸ்பாயில் பண்ற முத்து, நீ இந்த கேம்ல உன் விளையாட்டோடைய திறமையில அடுத்தவங்க யாரும் கோப்பை வாங்க அதுதான் கேம்னு கேட்டா சொல்லுவ. ஆனா அது இல்ல கேமு, எங்களை விளையாடுற விடுற, அதாவது எங்களை இண்டிவிஜுவலா எங்களுக்கான திறமைய காமிக்க விடுறதுக்கான ஒரு விஷயம் நீ காமிக்க. அது வந்து ரஞ்சித் அழகா எழுதினார் ஆக்சுவலா. எழுதுன எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய உடன்பாடு இருந்தது. ரஞ்சித் எழுதுனது வந்து எனக்கு இப்ப ஒருத்தர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு கனவுகளோட வந்திருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப அதி புத்திசாலித்தனமா தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க தெரியும்ன்றதுனால அவன் மட்டுமே திறமைசாலின்னு சொல்லக்கூடாது. அவனை தாண்டி ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த வாய்ப்போட களம். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு இப்ப எடுக்கிற டாஸ்க்ல முத்து வேண்டாம், வேற யாராச்சும் 2 பேர் போய் ஆகலாம் அப்படின்னு அவங்க யாராச்சும் ஒருத்தனுக்காவது தோணுதா? அவங்களுக்கு தேவையான இந்த விஷயங்களை முத்துவை முன்னிறுத்தி வைக்கிறதுனாலதான் முத்துவும் அதை சான்ஸா எடுக்கிறான். இப்போ அந்த சான்ஸ் எடுத்துக்கிறது பிரச்சனை இல்ல ரவி ப்ரோ. பட் சில நேரங்கள்ல வேற ஒருத்தவங்களுக்காக, இப்போ இந்த டாஸ்க் விட்டுருங்க, ஒரு கேம்னு வரும்போது யாராவது ஒருத்தர் எப்படி இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி சீக் பண்ணி விளையாட ட்ரை பண்ணுவாங்க. சில நேரத்துல முத்து கிட்ட கொடுத்துறாங்க, திஸ் ஆல் ஃபைன். பட் இதை தாண்டி இந்த டாஸ்க்கு வெளியில நடக்கிற சில சூழல்கள்ல அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம அசஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம்ல தேவையில்லாம இன்னொருத்தவங்க பண்ற தப்புக்கு முத்து வந்துட்டு வக்கீலா ஆஜராகி அவர் வந்துட்டு தேவையில்லாம அவரோட பேரை ரெப்புடேஷனும் கம்மி பண்ணிக்கிறாருல. இப்போ அங்க வந்துட்டு இப்ப தீபக் ஸ்கோர் பண்ணிடுவாருன்றதுக்காக தீபக்கோட விஷயத்த இவர் போய் தலையிட்டு அந்த பேருக்கு எடுத்துக்கிறாருல. ஆல்ரெடி தீபக்கு அங்க பெரிய கெட்ட பேர் தான் இருக்கு. இல்லடா இன்னைக்கு கூட ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயம் பேசியிருக்காரு. சொல்லி முடிச்சிட்டோம் ரவீந்திர பிரதர், சொல்லி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா நீங்க அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா ஏரியால பெரிய கையில ஃபார்ம் ஆன மாதிரி திரும்ப எல்லாம் முத்து முத்து முத்துன்னு சொல்லியாச்சு. அதனால ஒரு ஏரியால பெரிய ஆள் தான் 10 பஞ்சாயத்து வரதான் செய்யும். 10 விஷயங்கள் நம்ம போகும்போது பாக்குறதெல்லாம் நம்ம பதில் அதுக்கு சொன்னாதான் நம்ம கருத்து இருந்தாதான். இப்ப இது கிட்டத்தட்ட அந்த எஜமான் நெப்போலியன் மாதிரி ஆயிப்போச்சு. கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ள, இதா இருந்தான்ற மாதிரி அவன் எல்லா இடத்துலயும் அவனோட பங்களிப்பை வந்து எதிர்பார்ப்ப அவனே கிரியேட் பண்ணி அது அப்படி இவன் புத்தாலின்றதை தாண்டி இப்ப அடுத்தவன் மக்கள்ன்றது ரிஜிஸ்டர் ஆகிற கேட்டகரிக்கு பால் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதை ஒருத்தங்க ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வை வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி அடிச்சு பண்ணதான். இப்ப போனவங்களும் முத்துக்கு அகைன்ஸ்டா பேசினா நமக்கு வந்து முத்துவோடைய ஆர்மி சைட்ல இருந்து அடி வாங்கும்,
இல்லை முத்துவோடைய கருத்துக்கு முரண்பா அதை எடுத்து வைக்கிற, இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக முத்து மாதிரியே பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் உள்ள ஒரு ஆளை தான் உள்ளே அனுப்பிடலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. உள்ளே போன ஒருத்தன் அவன் திறமையை காமிக்கணும். அப்படின்னா சில இடத்துல அடி வாங்கணும். முத்து அடி வாங்கினான்ல, அது மாதிரி முத்து கிட்ட போய் ஐ மீன் விளையாடி ஜெயிக்கிறதுக்காக சில அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். இங்கே அதுக்கு தயாராகாததுனால தான் கேம் டிப்ளமேட்டிக்காகவே போயிட்டு இருக்கு. இப்போ தீபக் வந்து ஒரு தவறு பண்றாரு, விஷால் அந்த தவறை கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்றதுனால தான் அது டீமா இருக்கு. அருண் வந்து ரஞ்சித் சாரை வந்து நல்லா தெரியும், இவரை மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து 30-40 நாள் நம்ம டிராவல் பண்ண நமக்கு ஒரு ஓட்டு பேங்க் வந்து ஓட்டுக்கு எப்பவுமே முக்கியம் அப்படின்னு ஜெஃப்ரி இவனை சத்யாவை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கானுங்க உள்ளுக்குள்ள. ஏன்னா இவனுங்கெல்லாம் கன்ஃபார்மா ஒரு கேமை விளையாடுறதுக்கு டைம் ஆகும்னு அசஸ் பண்றானுங்களா இவனுங்க. இதை கிராக் பண்ணுமா இல்லையா? ஒருத்தவங்க உள்ள போயிட்டு அந்த கேமை கிராக் பண்ணணும்ல, அதை கிராக் பண்றதுக்கு ஆப்போசிஷன் சைட்ல இருந்து ஒரு இன்னொரு வேவ் ஃபார்ம் ஆகணும். இது என்னன்னா இந்த ஒரு இடத்துல தான் எல்லாமே வந்து சர்க்கிள் டவுன் ஆகி ஒரே பேரை திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி ஆகி இப்போ வந்து கேர்ள்ஸ் சைட்ல இப்போ இந்த கேம் பெரிய ஃபிளா வந்து இது ஜெண்டர் பேஸ்டு கேமா மாறிடுச்சு. இதுல கேர்ள்ஸும் வந்து பாதி நேரம் பாய்ஸ் சொல்றத கேட்கறது தான் கேம்ன்ற மாதிரி மாறிட்டாங்க. பாய்ஸ் சொல்றத கேட்க கூடாதுன்னு தான் கேம்னு எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் கேம் மாறும். சார் ஆக்சுவலா எஸ் சார். இததான் சார் நான் செகண்ட் வீக்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். பாய்ஸ் போடுற ரூல்ஸ் அது நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. பிக் பாஸ் போடுற ரூல்ஸ் தானே கேட்டு நீங்க நடந்துக்கோங்கன்ட்டு. அதுக்கு கீழே வந்து எல்லாம் கடிக்கிறாங்க. அது எப்படி ரூல்ஸ் மீற முடியும்? சார் ஆக்சுவலா நீங்க ஒரு பாயிண்ட் தெளிவா சொன்னீங்க, அதனாலதான் இன்டரப்ட் பண்ணேன் சார். என்னன்னா ரவீந்திர சார், இப்போ லைக் நீங்க கரெக்டா சொன்னீங்க, மஞ்சரி வந்து சூப்பரா விளையாடுறாங்க, ஆனாலும் அது ஏன் அவங்கள வந்து பெரிய ரெகக்னேஷன் இன்னும் இப்போ வரைக்கும் கிடைக்கல சார். ஏன்னா இந்த வயலுக்கு உள்ள போறாங்க, அவங்க ஒப்பீனியனை ஸ்ட்ராங்கா வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப எந்த சீசன்லயும் 6 வைல்ட் கார்டு வந்து உள்ள போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா மிச்சம் இருக்க கண்டஸ்டன்ட் போரிங்கா இருக்கு, ஷோ வந்து போரிங்கா இருக்குன்னு தான் இப்போ 6 பேர் உள்ள போறாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க, இந்த மாதிரி மஞ்சரி நல்லா விளையாடுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா லைக் அந்த மஞ்சரியும் நல்லா விளையாண்டாலும் இப்போ ஒரு வீக்கெண்ட் எபிசோட் வந்தா அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியா வந்து ஃபர்ஸ்ட் வீக் நல்லாவே கொஞ்சம் ப்ரோமோல எல்லாம் வந்தாங்க. இப்போ வந்து அவங்க அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஜெஃப்ரி கொஸ்டின் பண்ண அப்புறம் போன வீக் காணாம போயிட்டாங்கல்ல. இப்போ வந்து நான் என்ன கேக்குறேன்னா, ஏற்கனவே ஒரு 30 நாள் 40 நாள் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா இப்போ வந்த வைல்ட் கார்டு கண்டிஷன் ஓட்டிங்ல கூட லாஸ்ட்ல இருக்காங்கல்ல சார். இப்போ ஆப்வியஸ்லி அப்ப எப்படி சார் அவங்களால வந்து நல்ல ஒரு கேம் விளையாட முடியும்? ஏன்னா வந்து புதுசா வராங்க, யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க, அவங்களோட இம்பாக்ட் எப்படி? ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் முதலையே சொன்ன, இவங்கள சொல்றதா இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்க உள்ள போகும்போது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா? அப்பவே நம்ம ஆக்சுவலா அன்னைக்கு பேசலாம், இந்த வீடு ஒண்ணு செய்யாது இப்ப தெரியாது, நல்லா பேசுறதெல்லாம் எல்லாம் உள்ள வந்த வேகத்துல ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்த வேகத்துல ஒண்ணு பண்ணா அந்த வீடு ஒண்ணு திருப்பி செய்யும்ன்றது தெரியாம அந்த அதிர்வலைகள்ல பேசுற ரியாவை வந்து அப்படி 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 உட்கார வச்சுட்டாங்க. அப்படி உட்காரு, இங்க எல்லாம் ஓட்டு தான், அப்புறம் நீயே ஒரு 4 தடவை அழுக வேண்டியது வரும், இது எல்லாத்துக்கும் மேல நீ பயங்கர கான்பிடென்ட்டா பேசுவல அப்படின்னு. இது எல்லாமே ஒண்ணு மாத்தி ஒண்ணு அப்புறம் எல்லாத்துலயும் தர்க்கம் பண்ணி பேசி ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு அங்க போனோன்னு அது ஒண்ணு காட்டும். அதனாலதான் ரியாவோட கான்பிடன்ஸ். ஆனா நம்ம வந்து சென்ஸோட பேசுறோம், நம்ம தாட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, இன்டென்ஷன் வந்து நம்மளோட அட்டாக்கிங் பாயிண்ட்ல எங்க இருக்கு அப்படின்றது, இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணோம்னா வரும். ஐ மீன் என்ன சொல்றது, இந்த கேமை வந்து முனைப்பா கொண்டு போக முடியும். கேர்ள்ஸ் சைட்ல இருக்கிற பிகஸ்ட் வீக்னஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஷிதாவை எடுத்துப்போம். இவங்க வந்து ஆனந்தி வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணி நம்ம இந்த வாரம் எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சதே ஒரு பெரிய ரிஸ்க். அதனால நாம வந்து ரியாவை எப்படியாவது அந்த வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பண்ணும் பொழுது மஞ்சரி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னா அதை அந்த டீமே வெளியில வந்து இவ எப்படியாவது ஆனந்தியோட பொசிஷனை பிடிக்க பாக்குறான், அதனாலதான் நான் இங்க இருந்து அங்க தப்பிச்சேன் அப்படின்னு. இப்ப இதுங்கெல்லாம் மறந்துருச்சுங்க, இதுங்கெல்லாம் ஒரு டீம்னு. என்ன யோசிக்கணும்னா, நம்மள யார் எப்படின்னு யோசிக்கிறது. இப்ப நம்மள அங்க போற ஒரு ஆள் வந்து நாமினேஷன் இல்லாத ஆள் அனுப்புவோம் அப்படின்னா, இங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நம்ம ஒரு கேம் இன்வால்மெண்ட்ல அந்த இன்வால்மெண்ட்ல இருக்கிறது ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் திங்க் பண்றதை விட்டுட்டு
இவங்க என்ன பண்றாங்க, இப்ப மஞ்சரி மாதிரியான ஒரு பர்சன் ஏன் எல்லாரும் மூளை கழுவலாம் விட்டுருச்சு, என்னை ஏன் மூளையை கழுவுனீங்கன்னு அன்ஷிதா அதை பிடிச்சிக்கிச்சு. அந்த வார்த்தையை ஏன் சொல்ற, அந்த வார்த்தையை ஏன் சொல்ற, அதை சொல்லாத அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட போய் அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து ஆனந்தியோட இடத்த எடுத்துக்க பாக்குது. ஆனந்தி கிட்டே போய் சொல்றாங்க அது வந்து ஒண்ணு. இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க முத்துக்குமரன் மாதிரி அங்க ஒரு மைண்ட் செட், ஓ இவங்க 2-3 பேர்கிட்ட மட்டும்தான் இது இருக்கு அப்படின்னும் போது, ஆக்சுவலா இன்னைக்கு கேம் வந்து ஒரு 3 கதை எழுதுற கேமு. நாமினேஷன்ல மஞ்சரி இருக்காங்க, ஜாக்லினும் ஆனந்தியும் போறாங்க. நீங்க என்ன மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருப்பீங்க, ஆனந்தி நல்லா கேம் விளையாண்டுருவாங்க அப்படின்ற மைண்டோட ஃபிக்ஸ்ல தான் போறீங்க. இந்த கேம்க்கு இன்னாரு சரியா இருக்கும்னு ஒருத்தங்களை சூஸ் பண்ணி கேமை உள்ள கூட்டு போறதுக்கே இன்னும் அங்க வந்து கனெக்ட் வரல. இதை தாண்டி அடுத்ததுதான் நீங்க ஒரு ஐடியா யோசிக்கணும். அங்க கைஸ் டீம்ல வந்து ஸ்ட்ராங்கா 2-3 விஷயமா இருக்கக்கூடிய ஆட்களை வந்து உடைக்கணும்னா அதுக்கு திங்க் பண்ணணும். ரெண்டாவது, நமக்கு பவர் இல்லை, நம்ம வந்து அவங்கள நம்பிதான் இருக்கோம், நம்மள அந்த சார்ந்துதான் இருக்கோம், இந்த கோட்டை தாண்டினாதான் நமக்கு வாழ்க்கையே இருக்கு, நம்மளால இந்த கேமை விளையாடணும்னா இந்த கோட்டை தாண்டி நம்ம நிரூபிக்கணும். இந்தபடி இந்த கோட்டை வந்து எல்ஓசி மாதிரி வேற ஆங்கிள் திங்க் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் இவங்களுக்கு வந்து இந்த கேமே வந்து ஒரு பெரிய ப்ரெஷரா மாறிடுச்சு. அதாவது இந்த இந்த கோட்டை தாண்டது தான் கேமு, இந்த ஹோல் சீசன் இந்த கோட்டை தாண்டது தான் கேமுன்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. ரவீந்தர் சார், ஒரே ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி இப்போ கம்பேர்டு டு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸா நம்ம ரொம்ப ஏர்லியா ஜட்ஜ் பண்ணி நல்லா விளையாடுற பிளேயர்ஸ், ஆனா இப்போ மஞ்சரி நல்லா விளையாடுறாங்க, அவங்க ஓட்டிங்ல கடைசியில இருக்காங்க. ஆனா வீட்டுல 30 நாள் இருந்து இப்போ அருணும் இல்ல நிறைய பேர் வந்து இனிஷியலா கெட்ட பேர் இருந்தாலும் அவங்களுக்கு போக போக அவங்க அந்த கேமை புரிஞ்சுட்டு இப்ப நல்ல பேர் ஓரளவு பாசிட்டிவா வருது இல்ல. அப்ப வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை வந்து இப்ப எவிக்ட் பண்றது எப்படி சார்? உள்ள போயிட்டு 10 நாள்ல அவங்களுக்கு செட் ஆகுறது வந்து அது வந்து எப்படி ஒரு தப்பான விஷயம் இல்ல சார். இப்ப டைம் மூலமா தான் நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்து இப்போ மாறிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்ஷிதா மாறி இருக்காங்க, இப்போ இவரோட கேம் கூட இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல. சோ அது 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 என்ன சார், அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வெயிட் பண்றாங்கன்னு தெரியும், இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். சாரி சார். சிவா, நீங்க இப்படி ஆக்சுவலா இதுக்கு வந்து 2 விதமா பதில் சொல்லிடுறேன். ரவி சார், நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சார். நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஏயா டைம் கொடுக்கறதுதான் முக்கியம்னா, ஏயா ஒழுங்கா ஒரு ஃபர்ஸ்ட் வாரம் விளையாடுறதே எங்க தலைவன் தான். அவரை ஏயா டைம் கொடுக்காம வெளியில அமிச்சாங்க? இல்ல நான் இன்னும் நீங்க ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். டைம் கொடுத்தாதான் சௌந்தர்யா, டைம் கொடுக்கலன்னா முத வாரத்திலே போயிருப்பாங்களே. அதுக்கு நான் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். தாய் உள்ளத்தோட அனுப்பிச்சு விட்டாங்க. நான் இங்க ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த பிபி இல்ல இந்த சீசனோட பிபி டீமோட ஃபெயிலியர் சார். அது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இருங்க, ரவி ப்ரோ இதை ஆட் பண்ண போறாராம். இருங்க, நான் அயோக்கிய பயலுகளா, வைல்ட் கார்டுல போனா 15 நாள் இருக்கலாம்னு தெரிஞ்சிருந்தா நான் வைல்ட் கார்ட்லயே வந்திருப்பேனடா. என்ன ஏன்டா முதல்ல அமிச்சிங்க? அதுலயும் இந்த ஷோக்கே முதல் ஆளா ஏன்டா அமிச்சிங்க? இது எனக்கே நான் என்னைய கேட்கிற கேள்வி. முத நாள் எலிமினேட் ஆனா சாச்சனா 3வது நாள் உள்ள வருது. என்ன சார் இதெல்லாம்? அது எனக்கு இப்ப இவர் கேட்டதுல எனக்கு இருக்கிற நானே கார்ட்ல தான் இருக்கேன். நல்ல பிளேயரை வந்து வைல்ட் கார்ட்ல இருக்கிறவங்க வந்து சார் அவங்க ஆக்சுவலா நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க வந்து வைல்ட் கார்டை 15 டேஸ்க்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு இருக்கிற அந்த ஆப்ஷனுக்கு எப்போ வந்தாங்களோ, நீங்க இப்போ வந்து அவங்களுக்கு நீங்க வந்து டைம் வந்து ஒரு கன்சர்னா, அதாவது முதல்ல ஒரு 2-3 வாரம் சான்ஸ் கிடைக்கலையா, கிடைச்சதுனால தானே அவங்கள வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல நேம்ல டிராவல் ஆக முடியுது. அப்படி நீங்க வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அதை விட பெரிய பவர்ஃபுல்லான பாயிண்ட் என்னன்னா, அந்த கேமே 30 நாள் பார்க்க வச்சது. அந்த கேம் அது அவங்க பார்த்தாங்களா இல்லையான்லாம் 2வது கேள்வி. ஆனா அந்த கேமே பார்க்க வைக்கிற அளவுக்கு இருக்கிற பவர் கிடைச்சவங்க வந்த முதல் நாள்லாம் சரி வேணா விடுங்க, வைத்தறிச்சல்ல பேசின மாதிரி இருக்கும். இல்ல பரவாயில்ல ரவி ப்ரோ சொல்லிடுங்க. என்னை அனுப்புன காண்டுக்கும் 2வது இந்த வைல்ட் கார்டா உள்ள போனதுக்கும் ஐயா பிரேக் ஆயிடுச்சுங்க இருக்கணும்னு சொல்ல வைக்கலன்னா அப்புறம் நான் என்னடா வைல்ட் கார்டுன்ற மாதிரி போவேன். இல்ல நான்லாம் என்னன்னா சிவசக்தி அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிவசக்தி அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, சாரி. இல்ல நான் வந்து இப்போ இப்படி ஒரு வைல்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது வெளியில இருந்து போகும்போதே முத்து தான் பெஸ்ட், இவர் தான் பெஸ்ட், அவங்க தான் பெஸ்ட், சௌந்தர்யா தான் இப்படின்லாம் ஒரு நாய்ஸ்ல போகும்போது நார்மலாவே போனோன்னே இந்த இடத்துல நம்ம நேமை கிரியேட் பண்ணோம்னா டக்குன்னு நம்ம ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்ற எண்ணத்தோட போனோம். என்ன மாதிரி அடியெல்லாம் வாங்கினவன் திருப்பி உள்ள போனோம்னா முதல் நாளே போய் பண்ற சேட்டையில முதல்ல இவன் இருக்கணும் இல்லை நாங்க இருக்கணும்னு பந்து பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணலன்னா நம்ம திருப்பி போறது அர்த்தமே இல்லை.
அது என்னமோ கரெக்ட் தான். சார் ஆனா லைக் எனக்கு பர்சனலா தெரியும், நான் அது சொல்ல வேணாம்னு நினைச்சேன். இப்ப உள்ள போன வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ல எனக்கு ஒருத்தவங்க பர்சனலா தெரியும். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஒரு 1 வீக் முன்னாடியே இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு 1 வீக் டைம் ஆஃப் ஸ்பேன்லயே டக்கு 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 டக்குன்னு எல்லாம் முடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க நானே கேட்டேன், அவங்க உள்ள போக முன்னாடியே எனக்கு தெரியும் அவங்க உள்ள போக போறாங்க. நான் கேட்டேன், கேம் பிளான் எல்லாம் போட்டியா அப்படின்னு கேட்டேன். இது இந்த ஆர்குமெண்ட்னால நான் சொல்றேன், நான் வாண்டடா சொல்லணும் இல்ல. என்னன்னா லைக் நம்ம சொன்னோம்ல வைல்ட் கார்டுனா நல்ல கேம் பிளான் பண்ணலாம் இதுன்னு. நான் அப்பயே அவங்க கிட்ட கேக்குறேன், இந்த மாதிரி ஏன் நீங்க பிளான் போட்டீங்களான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க என்கிட்ட, உள்ள போயிட்டு நான் பாத்துக்கிறேன் என்ன கேமோ. அது தாண்டி நான் இப்படிதான் சொன்னாங்க. அந்த 1 வீக் ரொம்ப ஹெக்டிக்கா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும், மெடிக்கல் செக்அப் இருந்தது. மெடிக்கல் செக்அப் தாண்டி அவங்களோட பர்ச்சேசிங் இப்படியே போயிடுச்சு அந்த 1 வீக். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் இருந்தது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள போறோமா இல்லையானு தெரியும். அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால சொன்னேன். பிரதர் அது ராணவ் இல்லையே. இல்ல அவரு டீம்னார்ல ராணுவ. ஏதோ ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் ஆனா நினைக்கிறேன். அவரை சிவசக்தி வர்ஷினின்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். சப்போர்ட் பண்ணி எந்த ட்வீட்டும் போட்டுறாதீங்க, பிஆர்னு ஆகிடுவாங்க அப்புறம். சரி ரவீந்திர ப்ரோ, ஒரு டப்புட ஒரு கேள்வி குயிக்கா. என்ன நீங்க வைல்ட் கார்டா போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா ஆஃப்டர் 50 டேஸ்? இதுக்கப்புறம் அவங்க சீசனுக்கு அவங்களே கண்டினியூ பண்றாங்களா இல்ல 50 நாள் மூடுறதா ஏதாவது பேச்சு வருதான்னு பாரு. முதல் முறையா சீசன் 8 50 டேஸ்ல க்ளோஸ் பண்ணனும் ஏதாவது கான்செப்ட் வருதான்னு பாரு. இந்த சீசனுக்கும் அல்டிமேட் வருமோ சார்? இந்த சீசனே அல்டிமேட்டா தான் பாஸ் போயிட்டு இருக்கு சார். ஒருவேளை மெகா சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுனால ஒரு சிம்பிளா ஒரு மணி நேரத்துல முடிய வேண்டிய சீனை ஒரு வாரம் ட்ராக் பண்றாங்களோ மெகா சீரியல்? இல்ல இந்த எபிசோடு 106 நாள் முடிவு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால எபிசோடு 106வது நாள்ல தான் முடியும். அந்த கான்செப்ட்லயே போயிட்டு இல்ல ரவீந்திர ப்ரோ அவர் கேக்குறது அது கிடையாது. ஒரு 30 செகண்ட் டாஸ்க 3 நாளா இழுத்தாங்கல்ல. இப்போ ஒரு சீரியல்ல ஒரு வாரத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு படிக்கட்டு இறங்கி வர சீனியே 3 நாளைக்கு எடுப்பாங்களே, அந்த மாதிரி கேக்குறீங்களா பாஸ்? ஆமாமா அதேதான். அதுதான் இவங்களை பொறுத்த மட்டும் சுவாரஸ்யம் நினைச்சிட்டு இருக்காங்களோ. ஏன்னா இவங்க எல்லாம் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். குறுக்குல பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸுங்கயா, கல்ல எடுத்து எறியறாங்க எங்க மேல. லத்தாமாலாம் டென்ஷன் ஆகி கையை முறுக்கிட்டு எமோஜி போடுறாங்க. நானே ஒரு செகண்ட்ல என்னடா அமைதியா இருந்த எங்க லத்தாமாவை இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு பாக்குறேன். ஐயா 3 பேர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லதா அண்ட் ஐஸ்வர்யா. பட் அதுக்கு முன்னாடி BB8 நினைக்கிறேன்ல. BB8 ஐஸ்வர்யா பேசிக்கிட்டான். ஹலோ சார், உங்கள்கிட்ட எனக்கு 2 கொஸ்டின். நீங்க ஒரு 2-3 ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தீங்க இது மாதிரி டாப் 5ல தர்ஷினி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த 2 வாரம் இதுல இப்ப உங்களோட இது எப்படி இருக்கு? தர்ஷினி இருப்பாங்களா டாப் 5ல? இன்னொன்னு இன்னும் 6 வாரத்துல தர்ஷிகா. சாரி தர்ஷிகா கரெக்டா, சாரி. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் நேத்திக்கு ஜெஃப்ரி சௌந்தர்யா ஒரு மார்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஆக்சுவலா அது எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருந்தது. அது இது பண்றச்சு ஒருத்தங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசி அத மாதிரி பண்ணி அதுல அன்ஷிதாவும் அதுல சிரிச்சிருந்தா, ரஞ்சித் சாரும் சிரிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா. அது கரெக்டா தப்பா? அது சொல்லுங்க. ரிவர்ஸ்ல இருந்து போலாம். அது ரொம்ப தப்புங்க ஆக்சுவலா. அது சம்டைம்ஸ் கேமுக்காக ஓவர் டூ பண்ணுறோன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அது வெளியில் என்ன பெர்ஸ்பெக்டிவில் ரீச் ஆகுன்ற அந்த தாட் இல்லாமல் ஒரு வேலை பண்ணும் போது இட் ஹர்ட்ஸு. பட் ஒன் வே ஆர் அதர் அவங்க அதை பாதர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கேமே இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட்டே இன்னொருத்தங்க அவங்க எதிர்பார்க்கறது நீங்கள் ஹர்ட் பண்ணுங்க, நீங்கள் ஹர்ட் ஆகணும், அதை நாங்கள் கவரேஜ் பண்ணோன்றது தான் இந்த கேமே. ஸோ அதனால் அது ஒன்று பிஹேவியரலாகவே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுறது ஒன்று. அது விஜிஎஸ் சார் கூட இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, நீ ஆல்ரெடி யாரையோ பண்ணிட்டு இருக்க, அது பண்ணாத அப்படின்னு சொல்லி போன வாட்டி சொல்லியும் விஷால் இப்படி பண்ணாருனாக்கா அது எவ்வளவு பெரிய தப்பு. அது எனக்கு ரொம்ப நேத்து கஷ்டமா இருந்துச்சு அவர் பண்றச்சு. ஒரு விஷயத்த அலாரம் பண்றது வேற, வார்ன் பண்றது வேற. நீங்க வார்ன் பண்றத எப்படி வார்ன் பண்ணுமோ அப்படி வார்ன் பண்ணிருந்தீங்கன்னா அவனுக்கு அந்த தாட்ல எல்லா இடத்துலயும்
இண்டிகேட் ஆக ஆரம்பிச்சிருவான். அவனை வந்து அலாரம் தான் பண்ணிட்டு போனாங்க, தம்பி வெளியில் அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்குதுன்னு உனக்கு தெரியலன்னு இவ்வளோ பகிரங்கமாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை அவன் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க தெரிலன்னா அவன் லாஸ் வந்து ஒரு சைடு பீப்புள், இன்னொரு சைடு வந்து ஹோஸ்ட்டும் அடுத்த தடவை இவ்வளோ சாஃப்டாக இதை அணுகக்கூடாது, இதை கொஞ்சம் பெட் ஹார்ஷாக அவர் வந்து அவருடைய பாயிண்ட்டை எடுத்து வைக்கணுன்றது தான் என்னுடைய தாட்டு. இன்னொன்று, தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. இப்போ இந்த 6 பேர் தர்ஷிகா இன்னும் ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் நாமினேட் ஆனாங்கன்னா 100% ஒரு 6-7 வாரம் கழிச்சு நிச்சயம் அதுக்கு மேலே ஒரு 10 ஒரு 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 12-13க்கு அப்புறம் அவங்களால சர்வை பண்ண முடியுமோ, ஒரு 75-80 டேஸ்க்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறது வந்து காம்படிட்டிவ்னஸில் கண்டிப்பாக அவங்க வெளில வந்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அதை விட ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு டீம் உள்ள ஃபார்ம் ஆகுது, அந்த டீம் கொண்டு போயிடும். எஸ், தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. தென் BB8 சொல்லுங்க. BB8 அதான் இப்ப என்னன்னா, இப்ப சார் இருக்கையில ஒரு பிராங்க் நடந்துச்சு. இப்ப அது முடிஞ்சு எல்லா பேரும் கொஞ்சம் பேர் நார்மல் ஆனாங்க, கொஞ்சம் பேர் அதை ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல ரொம்ப இதானது ஜாக்லின் மட்டும்தான். அவங்க தான் உள்ள போய் அழுதாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது கொஞ்ச நாள் அழுதாங்க, திருப்பி நேத்து அழுதாங்க. அதுக்கு முத நாளும் அந்த பிராங்க்னு தெரியாமயே இந்த மாதிரி உடம்பு இது சோம்பேறி ஏதாவது சொன்னதுக்கு அழுதுட்டாங்க. இப்ப பிராங்க்னு தெரியல, விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே பிராங்க்னு தெரிய வந்தா இவங்க கண்டிப்பா அழுகிற மாதிரி தான் வரும். அழுகுறாங்களோ மத்த 6 பேருக்கு தெரியாது, அதுல 5 பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து இவங்களுக்கு கண்டிப்பா என்ன இவ்வளவுதான் இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க கண்டிப்பா உடையதான் செய்வாங்க. இப்ப அப்பயும் அழுதா இப்ப எல்லா பேருமே இவங்க அழுதே இந்த இதை கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரிதான் வரும். இது அவங்க இப்ப அப்படி அழுதுட்டா இவங்க மேல இவங்க செய்யறது கரெக்டா, பிராங்க்ன்றதுக்காண்டி அவங்க செஞ்சது கரெக்டா, இல்ல இந்த பிராங்க் செஞ்சனாலே ராணுவுக்கு இவ்வளவு இது வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டாருன்னு எனக்கு தெரியல. அது அதான் எனக்கு தெரியல, அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிருங்க. ஆக்சுவலாக சார் இதை வந்து பிராங்குக்கு ஒரு பிளே மாதிரி தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணி அப்படி ஒரு பெரிய இதுவாக பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டுங்க, அதனால் பேட்சாக சண்டை போடலான்றது தான் பிளே அவங்களது. அதில் வந்து ராணவ் வந்து ரொம்ப டம்பாக இருந்ததில் ராணவும் சத்யாவும் வச்சு அதை ஹைலைட் ஆக்கி இந்த இதை லவ் கண்டென்ட்ன்றது தான் இந்த ப்ராங்குக்கான மொத்த மைலேஜ் கண்டென்ட் ஆகும். அதை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ராணாவோட இன்புட் வந்து எஃபர்ட் நல்லாவே தான் இருந்துச்சு. பட் நான் வந்து அதை வந்து ஓட்டோட கம்பேர் பண்ணி வரல, அது என்ன ரேஷியோவில் போகுதுன்னே எனக்கு தெரியல. அதனால் நான் அந்த அதுக்கு எனக்கு முதல்ல இருந்தே அது மேலே உடன்பாடு இல்லை. ஆனால் சின்சியர் எஃபர்ட் இருந்தது. இந்த வாரம் தான் தெரியணுன்றதுக்காக தானே எடுத்த முயற்சிகள், அதற்கான சின்சியாரிட்டி வந்து அவரோட எஃபர்ட்ல இருந்தது. அவருக்கு ஒரு வால்யூம் இருக்கும், அந்த வால்யூமை அவர் வந்து சின்சியர் ஆக்சலரேட் பண்ணார், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த முதல் தடவை ஜாக்லின் பிராங்க்ல அழுதது வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு கேர் அண்ட் கன்சர்னில் எங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும் அவங்க உண்மையான அந்த கேர் அண்ட் கன்சர்ன்னாங்க. அது வந்து நாங்கள் வந்து அவங்க எமோஷன்ஸை வந்து கேப்டலைஸ் பண்ணிட்டோம், உங்கள் மேலே காட்டுற அக்கறையை வந்து நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கிறீங்க, நீங்கள் அப்படி மூச்சு வாங்கிட்டு இது ஆகுறத பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த பொண்ணு நிஜமாக காமிச்சா ஒரு அன்பு. அந்த அழுகை வேற. ஆனால் அதுக்கப்புறம் நிகழ்வுகளுக்காக அழுகிற அழுகைகள் ஒவ்வொரு விஷயங்களும் சென்சிட்டிவ், கன்சர்வேட்டிவ், ப்ளஸ் எமோஷ்னல், ஹியூமிலேஷன் எல்லா ட்ராவலும் அங்கே வந்து ஃபைனலாக அழுகையில் போய் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஒரு சில இடம் ட்ராமா அழுகைகளாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் கண்டென்ட்டுக்கான அழுகைகளாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராங்க் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா விஜய் சேதுபதி சார், ஆக்சுவலாக இந்த ப்ராங்க் மேட்டர் தெரிஞ்சு அழுகிற அந்த மேட்டர் கிடையாது. இதை ப்ராங்காக பண்ண முதல்ல ஒருத்தனை உள்ளே கூப்பிட்டு உங்களை வந்து அவங்க ப்ராங்க் பண்ண சொல்ல சார், அவங்க சொன்னது கலகலகலன்னு ஒரு திக்குமுக்கை ஆடுற மாதிரி டீச்சர்ஸு ஒரு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க, அது வந்து லிட்ரல் இவங்க வந்து திணறணும் அப்படின்னோடனே இவங்க ஐடியா இல்லாமல் திருப்பி இவங்களை திக்குமுக்க ஆட வைக்கிறதுக்கு இதுதான் ஒரே பிளான்ன்ற மாதிரி போய் ப்ராங்க் பண்ணிட்டாங்க. அதை வந்து வேற நிகழ்வுகள். அதனால ஹோஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு கிரியேட்டிவாக திங்க் பண்ணவே தெரியாதா,
இல்லை நீங்கள் உண்மையிலேயே தத்திங்களா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் நீங்கள் பண்ணதே கண்ட்ரவியாக இருந்தது, அதில் நீங்கள் ஏமாந்தது, இவங்க பண்ணுறது பிராங்குன்னு கூட கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு நீங்கள் தத்திங்களான்னு இவங்களையும் சேர்த்து பேசினா தான் இவங்க எல்லாருக்கும் க்ரியேட்டிவாகவே திங்க் பண்ண தோணும். இது கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணும் போல் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த கூப்பிட்டு ஒன்று செய்யுன்னு சொன்னால் அதை செய்யுன்னு சொல்கிறத எங்களுக்கு இப்படி தான். இப்போ ஒன்று கேட்கலாம் எங்களுக்கு, நான் இப்போ இந்த ஒரு கேள்வியாக கேட்கும் போது அவர் என்ன சொல்ல போகிறாரு விஜய் சேதுபதிக்கிட்ட, ஓ இஸ் இட் ஐ தாட் திஸ் வே அப்படின்னு போகிறார் தீபக். ஐ தாட் திஸ் வுட் பி, இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, இருக்கவே இருக்கு அங்கே ஒன்றை செய்யுன்னு சொல்லி தீபக்கை கூப்பிட்டு செய்ய சொன்னதுக்கு முத்துவே கூப்பிட்டு அவங்க பிளான் போடுன்னு சொல்லியிருக்கலாமே. இவர் வழக்கம் போல் அதை எடுத்துகிட்டு போய் ஏன் முத்துவை கூப்பிடணும்? எல்லா பாய்ஸையும் கூப்பிட்டு ஒரு ஒப்பீனியனை கேட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணலாமா, இல்லை எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் ஒரு மாதிரி இவங்களுக்குள்ளேயே உட்காந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி தான் பண்ணலாமா? இவங்க தாந்தோனியத்தனமா இவங்க ஒன்று முடிவு பண்ணாங்க. அது கடைசியில் சுவாரஸ்யமும் இல்லை, பிராங்கும் கூடி கடைசியில் ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு போச்சு. எண்டில் வந்து இப்போ அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணும்பொழுது எனிஹவ் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். என்னென்னா நாங்கள் எல்லாரும் ஏமாத்திட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சில பேர் அந்த சீனை வந்து அவங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறது, வர்ஷினியோ இல்லை மற்றவங்களோ இல்லை, அருண் வந்து என்ன பெருசாக ரியாக்ட் பண்ணுற போகிறார், டிப்ளமேட்டிக்காக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு. ஏன்னா நீங்கள் அன்னைக்கு ப்ராங்க் பண்ணி 3 நாளுக்கு அப்புறம் அந்த ரியாக்ஷனோட வெயிட்டேஜ்லாம் எடுக்க முடியாது, அது டிசால்வ் ஆகிடும். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் திருப்பி ரெக்ரியேட் பண்ணி கொண்டு வர முடியாது. ஒரு சினிமேட்டிக்காக அழுகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அதுக்கப்புறம் போய் அழுக ட்ரை பண்ணாலும் வராது. ஓ ப்ராங்கா அப்படின்ற மாதிரி அது ஒரு சாதாரண ஃபினிஷிங்காக தான் போகும்ன்றது தான் என்னுடைய தாட்டு. பட் ஆனால் இது வந்து இந்த ஃபன் டாஸ்கை கெடுத்துட்டீங்களேன்னு விஜய் சேதுபதி சார் வேற மாதிரி இவங்களை பெரம்பெடுத்து ஏதாவது பேசினா நல்லா இருக்கும். இப்ப சார் நேத்து வந்து ஜாக்லினுக்கும் அருணுக்கும் நல்ல கான்வர்சேஷன் போச்சு. இது யார் மேல தப்புன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா முந்தா நேத்து பிக் பாஸா கூப்பிட்டு தான் இந்த டாஸ்க் கொடுக்குறாரு. அப்படின்றப்ப இவங்க பேர்ல எதுவும் தப்புன்ற மாதிரி ஆயிருமா? இந்த வாரமும் ஜாக்லினுக்கு எதுவும் ரோஸ்ட் இருக்குமா? அது ஆக்சுவலா இங்க வந்து ரோஸ்ட் எல்லா வாரமும் இருக்கும்ன்றது மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஆனா என்னன்னா அது வந்து என்ன வே ஆஃப் ப்ரெசன்டேஷன்ன்றது தான். சர்க்காசமா இருக்கும், சம்டைம்ஸ் ஹெவி ரோஸ்டடா இருக்கு, சம்டைம்ஸ் பாட்டம் லைனா இருக்கு. அதனால இந்த விஷயத்துல வந்து இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு மாதிரி ரொம்ப இந்த வீக்ல வந்து ஐ திங்க் ஷி ஹேட் இனஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. மேபி அது இட்ஸ் லைக் ஏன்னோ அவங்க அட்ரஸ் பண்ண போற கண்டென்ட்டும் அந்த இதை வச்சு தான் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே இப்போ நான் இப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படின்றத வச்சு தான் இது ப்ராபபிலி. சார் நேத்து நடந்த இன்சிடென்ட்ல வந்து அருண் தானே ஓவர் போட் போனாரு. ஜாக்லின் மேல அதுல எதுவுமே தவறே கிடையாது சார். ஒரு தப்பும் கிடையாதுங்க. அருண் வந்து கம்ப்ளீட்டா அதான் சொன்னேன், மேல் ஷாவனிஸ்டோட அந்த தாக்கம் அப்படியே அதாவது ஒரிஜினல் அருண் ஒரு செகண்ட் வெளில வந்துட்டு போனாரு. அது பட்டுன்னு வந்துட்டு போறாரு. அவரு அம்பி ரெமோவா மாறுறாரு, ரெமோவா அனியனா மாறுறாரு, அனியன் திருப்பி அம்பியா மாறுறாரு, எல்லாம் மாறினே இருந்தாரு அவரு. இல்ல எனக்கு வந்து என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா சார், ஒரு விஷயம் எனக்கு அருண் மேல ரொம்ப கஷ்டமா இருந்தது. கான்வர்சேஷன் வச்சது, நீ தீபக்கு சப்போர்ட் பண்றது, சாரி கேட்க சொல்றது எல்லாமே ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணி இப்ப நேத்து நைட்டுமே நாங்க ஸ்பேஸ் போட்டிருந்தோம், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். காலில் விழுந்தது என்ன காரணமா இருந்தாலுமே சரி, அவங்க பண்ணது தவறான விஷயம் தான். அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, அதை என்கரேஜும் பண்ண முடியாது. ஏன்னா வெளியில வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஷோவா பாக்குறாங்க, கரெக்டுங்களா? அது வந்து அவங்க காலில் விழுந்திருக்கிறது வந்து டெஃபினட்டா தப்பு. அப்படி காலில் விழுந்தப்ப இம்மீடியட்டா வந்து தீபக் வந்து ஐயோ இல்லமா அப்படி சொல்லுவாரு. அருண் வந்து அப்படியே ஸ்டப்பர்னா நின்னுட்டு அடுத்து யார் பிரச்சனை வாங்க அப்படின்றது வந்து புரியல எனக்கு. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓ நவ் யூ ஆர் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இல்ல? இல்ல இப்போ தீபக் கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்து ஒண்ணு பண்ண சொல்லியிருக்காங்க, அது பிரச்சனையாகி முடிஞ்சிச்சு. இப்போ விஜய் சேதுபதி கேட்டா என்ன சொல்லுவாரு, பிக் பாஸ் கொடுத்தாரு சார், நான் இப்படி கன்வே பண்ணேன், இப்படி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே இதைதான் ஜாக்லினும் அந்த இடத்துல பண்ணிருக்கணும். சாரி கேட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, அருண் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிக் பாஸ் கொடுத்தாரு, நான் இப்படி பண்ணேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல கான்சிக்வன்ஸ் வந்தா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இப்படி இருக்கணுமே தவிர அங்க சீன் வந்து அப்படி இல்லையே பாஸ். ஜாக்லின் பிரின்சிபல் கிட்ட பேசுறாரு, அருண் கொஞ்சம் வாயை மூடுங்க நான் பேசி முடிச்சிடறேன்றாரு. அருண் என்ன சொல்றாரு, நான் தீபக்கு வாயி நான் பேசினே இருக்கேன்றாரு. அவரு வந்து இவங்க பிரின்சிபல் கிட்ட பேசிட்டோம்,
பிரின்சிபலும் இவங்களும் பேசட்டும். அருண் என்னன்னா உள்ள பூந்து இந்த பொண்ணை பேச விடாம கார்னர் பண்ணும் போது அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகி வெடிச்சிருச்சு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, எந்த வரலாறுல டீச்சர் போய் ஸ்டூடெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இது எந்த வரலாறுல நடந்திருக்கு? இது 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 வேற எதுவும் பெருசாலாம் யோசிக்கலாம் வேணாம். இது எந்த லாஜிக்ல நடக்கும்? இது எந்த வைஸ் பிரின்சிபல் பண்ணுவாரு? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இந்த விஷயத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பிரின்சிபல் எனக்குமே பிரின்சிபல் வந்து சைக்கிள் ஓட்டும்போது நான் மறுபடியும் சொல்றேன், ஜாக்லினை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்றது மன்னிப்பு கேட்கணும்னு அருணோட வாதத்துல எனக்கு லாஜிக்கே படலைங்க. இல்ல அதுதான் என்ன ஆச்சுன்னா, இவங்க கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா முந்தின நாள் என்ன பண்ணிருப்பாங்க, வர்ஷினியை வந்து நைட் வந்து சும்மா அந்த சைக்கிள் ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தேவையில்லாம வர்ஷினி கிட்ட போயிட்டு பண்ணிட்டு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சாரி கேட்கணும்னு சொன்னது ஃபர்ஸ்ட் ஜாக்கு. அதுதான் சொல்றேன், ஒண்ணு முன்னாடி பேசிட்டு பின்னாடி இந்த மாதிரி மாத்தி நிறைய இடத்துல பேசுறேன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஜாக்லின் அந்த இடத்துல பண்ண கண்டென்ட்டை தன்வினை தன்னை சொல்லுன்ற மாதிரி திரும்பிடுச்சு. ஆனா ஜாக்லின் அது அந்த கார்னர் எங்க ஆனாங்கன்னா, வர்ஷினி சொல்லும் பொழுது இப்ப வர்ஷினி ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பண்ண அந்த கார்னர் மாதிரியே அப்படியே அருண் அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஜாக்லின் சொன்னது என்னன்னா, நாங்க கேட்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி கேட்க வருது. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கான்வர்சேஷனே வர்ஷினிக்கும் ஜாக்லினுக்கும் தான். அருண் என்னன்னா ரொம்ப பிடிவாதமா பிடிச்சிட்டாரு. இந்த சாரி ஜாக்லின் கேட்டே ஆகணும் தீபக் கிட்ட அப்படின்றத ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை அவர் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் ஹோல் கான்வர்சேஷன் அது அந்த இடத்துல பிரின்சிபலாவும் இல்ல கேப்டனாவும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டா இதுக்கே ஒரு உண்மையா கேர்ள்ஸ் டீம் என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கு நைட்டே டிசைட் பண்ணி மிச்சம் இருக்க 4 ரிப்பனையும் கட் பண்ணி விட்டுருக்கணும். அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கே யோசிச்சு போய் கட் பண்ணிருக்கலாம். தாத்தா ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. தாத்தா பேசுங்க. இல்ல டீச்சர் சூப்பர் வேலிட் பாயிண்ட் ரவி சார். அதுவும் ஒரு கரஸ்பாண்டன்ட், பிக் பாஸ் கரஸ்பாண்டன்ட், அவர் சொன்ன ஒரு டாஸ்க செஞ்சதுக்கு போய் சாரி கேட்டாங்க பாருங்க. அவங்க முன்னாடி பண்ணது பின்னாடி பண்ணதெல்லாம் விட்டுருங்க, அது எவ்வளவு தப்பு. அது போய் காலில் விழுந்துட்டு வெரி பேட். இது அது எப்படின்னா, அது ஒரு இடத்துல கார்னர் டு த பாயிண்ட்ல அந்த பொண்ணை திருப்பிட்டாரு அருண். அந்த என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை சார். இல்லை சார், எனக்கு என்ன சார், அவர் பேசினாலே கார்னர் ஆயிடும் சார். தொடர்ந்து பேசினா பாவம் தற்கொலை பண்ணிக்க தோணும். அதனால காலில் விழுது பெட்டர்னு விழுந்திருப்பாங்க சார். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அவரோட கெப்பாசிட்டி. ஐ டோன்ட் லைக் இட் ரவி சார். கரெக்ட் சார். அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் சார். கரெக்டா வேலையை பார்த்தானே சார், நான் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனே. சக்தி பேசுங்க. ஆஷிக் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஆஷிக் காமிக்கல, உங்களது ஆர்கே காமிச்சது. சரி ஆஷிக் பேசுங்க. இல்ல நான் ஆக்சுவலா ரவீந்தர் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் திட்டுனதோட நான் வெளில போயிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகல, பக்கா என்னன்னு தெரியல. உங்களும் திட்டல, அது எல்லாருமே இல்ல. அவன் ஒரு 3 நாளா வந்துகிட்டு இருக்கான். அந்த ஐடியா மட்டும் தயவு செஞ்சு யாருக்கு நான் ஸ்பேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்கயா, 1 வருஷமா வந்துகிட்டு இருக்கா அப்படி அவரு. நம்ம டாம் தான் இன்வைட் பண்றாங்க அவரை. தாத்தா டாம் அவங்கள பத்தி புகழ்ந்து பேசலனா இந்த மாதிரி 1 வருஷமா வந்துட்டு இருக்காருன்னு ஸ்பீக்கர் கொடுத்தான்னு அர்த்தம். சாம் 1 வருஷமா வந்துட்டு இருக்காருன்னா, நாளைக்கு நீங்க கோஹோஸ்டா இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்க நேம்லயே வருவோம். அப்படி நான் நம்ம சாம் தானே வந்திருக்காருன்னு கொடுப்பேன், கிளிக் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா அவரா இருப்பாரு. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க என்ன திட்டலாமா இந்த விஷயத்துல? புரியல எனக்கு. டாம் நைட்ல இருந்து போயிட்டு இருக்கா ஸ்பேஸ். இல்ல இப்பதான் புரியல என்ன நினைச்சிட்டீங்க. நாட்டாமா என்ன பொசக்கன் இப்படி பேசிட்டீங்க, இப்படி கேட்டு போட்டீங்களே. இல்ல அதே டீம் தான் இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன் நானு. இல்ல எல்லா நேரமும் அதே டீம் தான் இருப்போம். எல்லாரும் வந்துருவோம், அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். சரி பேசுங்க ஆஷிக், நீங்க ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்களா, அததான் சொல்ல வந்தீங்களா? அவர் நீங்க பொருட்படுத்தாதீங்க ஐயா, அவர் நாளைக்கு உங்க பேர்லயே கூட வருவோம். அப்படி நம்ம ஆஷிக் தானே நாங்க கொடுப்போம், அப்புறம் பக்கு பட்டு போயிரும். அப்படி உங்களை திட்ட முடியுமா? என்னடா இன்னும் அடிக்கிறேன்னு பார்த்து. சரி இப்ப நான் இதை சொல்லு, என்ன விஷயமோ அதை ரவீந்தர் ஐயா எனக்கு காட்டுல இருக்காரா? போயிட்டாருங்கய்யா. சரி தாத்தா பதில் சொல்லுவாங்க நம்புறேன்.
அதாவது என்னன்னா தாத்தா, இப்போ ஜாக்லின் வந்து கால்ல விழுந்தாங்கல்ல, இது நான் நேத்தே கேட்டிருந்தேன். நேத்தும் அதுக்கப்புறம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு டாபிக் வேற எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு பதில் வரல. இப்ப ஜாக்லின் கால்ல விழுறது தப்பு அப்படின்னு நெறைய பேர் பேசுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாவம் அந்த இடத்துல ஜாக்லின் வேற என்ன பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ ஜாக்லின் அங்கருந்து போயிருக்கணுன்றாங்க. ஜாக்லின் இருக்கும்போதே ஐடி கார்ட எடுத்து வச்சத தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொன்னாங்கன்னு அவர் தப்பு தப்பா ஒரு விஷயத்த போர்ட்ரே பண்றாரு. இப்ப ஜாக்லின் அந்த இடத்த விட்டு போயிருந்தா, ஜாக்லின் இது பண்ணாங்க, அது பண்ணாங்கன்னு இல்லாதத சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஜாக்லினுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அங்க இருந்து என்னுடைய தரப்பு விஷயத்த நான் சொல்லணுன்றது மட்டும்தான். இவர் கிட்டத்தட்ட 47 நிமிஷம் 39 செகண்ட் அவர் பேசவே விடல ஜாக்லின. இப்ப பேசவே விடலைன்னா, இவர் என்ன இவர் இப்ப தீபக்ட்ட சாரி கேட்கணும் அப்படி இப்போ தீபக்ட்ட சாரி தீபக் வந்து ஸ்டூடெண்ட். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை ஹர்ட் ஆயிருந்தா சாரின்றது அது வேற. ஆனா இது ஒரு டாஸ்கா இருக்கையில அவங்க ஒரு டீச்சரா இருக்கையில கால்ல நீங்க சாரி கேட்கணும்னு சொன்னதுன்றது தப்பு. எனக்கு இந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணியிருக்கலாம்? எனக்கு ஒரு இது தோணுது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க கேப்டனா இருக்கீங்க. பட் இந்த டாஸ்க் விளையாடுறீங்க, பிரின்சிபலா இருக்கீங்கன்றத தாண்டி கேப்டனாவே நீங்க வந்து கோ கண்டஸ்டன்டோடைய நியாயத்த கேட்க மாட்றீங்க. அதனால உங்களோட ரிப்பன நான் புல் பண்றேன் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை ஜாக்லின் வந்து எல்லா கண்டஸ்டன்டையும் உட்கார வச்சு சொல்லி இழுத்திருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்களா? அப்படி பண்ணியிருக்கலாமா? இல்ல வேற என்ன பண்ணியிருக்கணும்? ஏன்னா இப்ப கால்ல விழுந்தத நம்ம சொல்றோம். கால்ல விழுந்துட்டான் கால்ல எனக்கு என்னைய கேட்டா ஜாக் அந்த இடத்துல அத முடிக்கணும். அவன நீ சும்மா இருடான்னு சொன்ன சாரி வார்த்தை வந்து அவர நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னாலும் அவர் கேட்க முடியாத நிலையில ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஃபுல்லா பேச விட்டுட்டு இப்ப நான் பேசலாமான்னு கை தூக்குனாலும் அவர் பேச விடலைன்றப்போ ஜாக்லின் என்ன பண்ணியிருக்கலாம்னு கேக்குறேன். ஐயோ கேட்கலையா? தாத்தாக்கு கேட்கவே இல்லை நினைக்கிறேன். இல்ல கேட்டுச்சு ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அருண் அப்படிதான் பேசுறாரு. அப்ப என்ன ஆயிடுதுன்னா எதிர்க்க வரவங்களுக்கும் என்ன பேசணுன்றது மறந்து போயிடும். அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாதனால புதுசு புதுசா எடுத்து எடுத்து எதையோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஜாக்லின் வந்து இது ஒரு நல்ல பால். ஓகே, அவர் போட்டது. ஐயா நீங்க பேசுறது முதல்ல உங்களுக்கு புரிஞ்சு பேசுறீங்களான்னு தெரியல. நீங்க வந்து ஒழுங்கா பேசுங்க, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடணும். நிற்கக்கூடாது. எக்ஸ்பிளனேஷன் தரவே தேவை கிடையாது பிக் பாஸ்ல. எக்ஸ்பிளனேஷன் வந்து வீக்கெண்டில் ஹோஸ்ட்டுக்கும் பிக் பாஸ் கேட்டால் கொடுக்கணும், அவ்வளோதான். பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்கை நான் செஞ்சேன். உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிக் பாஸை போய் கேளுங்க. நீங்கள் கேப்டன் தானே, பாய் அப்படின்ட்டு போயிடணும். போய் காலில் விழுது, எமோஷ்னல் ஆகுது, ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு ட்ரிகர் ஆகிட்டேன்னு சொல்கிறது இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அது எடுப்படாதியா? தப்பு. ஜாக்லின் வந்து போராடி இருக்கணும், இல்லை சண்டை போட்டு. இல்ல தாத்தா, அங்க நீங்க எல்லாரோட இதுலயுமே உள்ள இன்டர்ஃபியர் ஆறீங்க, அது தப்புன்னு ஜாக்லின் சொல்ல வர்றாங்க. அத அருண் எப்படியாவது கேட்டாகணும். அப்போ அதுக்கு ஜாக்லின் அவங்க சைடு இருந்து பேசிதானே ஆகணும். ஏன்னா இப்படி விலகி போறது கரெக்டா? பிக் பாஸ் சொல்லிட்டாங்க, நான் சாரி கேட்க முடியாதுன்னு அப்படி போயிருந்தா அந்த இடத்துல அதுக்காக தானே ஆர்கியூமெண்டே ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இந்த மாதிரி நீங்க உள்ள வராதீங்க, அவங்கள அவங்க வேலையை செய்ய விடுங்கன்னு தான் ஜாக்லின் வந்தாங்க. இவர் தான் அந்த கார் அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பி இங்கிட்டு கொண்டு வந்துட்டாரு. நான் பேசுறது கேக்குதா? ஆக்சுவலி தாத்தா கனெக்டிங் காட்டுது சாம், அதை நீங்க அட்ரஸ் பண்ணிடுங்க நம்ம ஆஷிக்கு. ஆமா ஆமா ஆஷிகா, ஆக்சுவலா அதுதான் என்னுடைய பாயிண்ட்டுமே. ஆக்சுவலா வந்து ஜாக்லின் வந்து எப்படின்னா முன்னாடி ஒண்ணு பண்ணிடுறாங்க, முந்தின நாள் ஒண்ணு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் அது அவங்களுக்கே ஒண்ணு திரும்பும் போது அது தப்புன்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கொடுத்துட்றாங்க. அது கொடுக்கவே கூடாது. ஒரு பாயிண்ட் ஒண்ணு எடுத்தாங்கன்னா அந்த பாயிண்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆக்சுவலா அந்த முன்னாடி கூட ஒரு இஷ்யூ ஒண்ணு வந்திருக்கும். இந்த மைக்கு போய் ஸ்டோர் ரூம்ல எடுக்கும் போது அவங்களே ஒரு பாயிண்ட சொல்லிடுவாங்க. ஒருத்தவங்க வந்து எடுக்க வரணும் அப்படின்னா நீங்க ஒருத்தவங்களுக்கும் நீங்க டாஸ்க் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் வந்து அத வந்து திரும்பி மாத்தி பேசுவாங்க. அதுதான் தப்பு பண்றாங்கன்றது எனக்கு தெரியுது. இல்ல சார், நான் இங்கதான் முரண்படுறேன். என்ன முரண்படுறேன்னா, இப்போ ஜாக் அதை பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா ஜாக்கு அந்த இடத்துல பேச வந்தது, நீங்க எல்லாருடைய பிளேலையும் நீங்க உள்ள வர்றீங்க, நீங்க ஒரு தடையா இருக்கீங்க, அதை பண்ணாதீங்கன்னு அப்படி சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்லாம, போன வாரம் புதன்கிழமை நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு அப்படியே அந்த மாதிரியே ஒரு விஷயத்த பண்றது. பேசுனது இங்க கரெக்ட்னு சொல்லவே இல்லை. அது டோட்டலி நான்சென்ஸ் அவர் பேசினது.
அவர் வந்து இங்க ஒண்ணு பேசுனதுக்கு வேற ஒண்ணு கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அது தப்புன்னு சொல்லவே இல்லை. ஜாக்லின் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்க வேண்டிய இடம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்றேன் நான் அந்த சாம் ஆப்பர்ச்சுனிட்டியை. இல்ல அதான் சாம் இது இப்போ ஆஷிக் அவங்க தானே கேக்குறாரு. ஆஷிக் இதுல இன்னொரு பாயிண்ட் ஜஸ்ட் ஐ வில் ஆட் அக்கார்டிங் டு சாம்பல். இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு ஜாக்லினை பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு தெளிவான ஒரு க்ளோஷர் வர்ற வரைக்கும் ஷி வில் கீப் ஆன் ஸ்பீக்கிங். அதனாலதான் அவங்க மேல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்குன்ட்டு. பட் ஒன் வே ஆர் தி அதர் அந்த க்ளோஷர் இருந்துருச்சுன்னா அது இந்த கேம்ல வந்துட்டு நெக்ஸ்ட் வேற வேற கான்டெக்ட்ல போயிடும். ஒரு விஷயத்துல இந்த க்ளோஷர் இல்லை அப்படின்னாக்கா இதை வச்சே வந்துட்டு அன்னைக்கு நான் கேட்டது கூட நீங்க பாதிலே விட்டீங்க, அன்னைக்கு நான் கேட்டது கூட தெளிவா பதில் சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபிளேவர் ஆஃப் கேம் ஆடுற மாதிரியும் ஒரு சூழல் கிரியேட் ஆயிடும். இது ஜாக்லின் டே 1ல இருந்தே இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் ஷி இஸ் கெட்டிங் அ ப்ராப்பர் க்ளோஷர் டுவர்ட்ஸ் எனி கான்டெக்ட் ஆர் எனி பர்டிகுலர் இன்சிடென்ட் அவங்க அதை விடவே மாட்டாங்க. இது ஜாக்லின் வந்துட்டு காலில் விழுந்ததும் தப்பு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததும் தப்பு. தி அதர் சைட் ஆஃப் த காயின் நேத்தி நாங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஜாக்லின் சம்வேர் எக்ஸ்போஸ்ட் அருண் கம்ப்ளீட்லி. இப்ப இந்த வாரம் வந்துட்டு ஜாக்லினுக்கான ரோஸ்டிங் வர்றதை விட அருண் பிரசாத்துக்கு இந்த கண்டென்ட் ரிலேட்டடா அதிகமான ரோஸ்டிங் வர்றதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ கம்ப்ளீட்டா அருணை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. இது இந்த வீக்கெண்ட் இப்படிதான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு ரிப்பனை எடுத்திருக்கலாம் ஆக்சுவலா ஜாக்லின். நான் பேசுனது பிரின்சிபால் கிட்ட, இவரு வைஸ் பிரின்சிபால் வந்து என்னை குறுக்கிட்டு நிறைய பேச விடாம பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பன் எடுத்திருக்கலாம். அது கேப்டனாவும் அவர் அந்த இடத்துல இன்னும் என்ன 2 ரிப்பன் ஜாக்லின் எடுக்கிறதுக்கான சூழல் இருக்கு இந்த வாரம். ஒண்ணு, இது மேனேஜ்மெண்ட் தான் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ரூல்ஸை விட்டு நீங்க விளையாட ட்ரை பண்ணீங்க. பீங் கேப்டன் நீங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல ஷி கேன் டேக் த ரிப்பன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூலோட மோரல் என்னன்னு சொல்லி தெரியாம ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு எப்படி ஸ்டூடெண்ட் கிட்ட சாரி கேட்கிற அளவுக்கு நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக இவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர். ஸோ 2 சிச்சுவேஷனுக்கு ஜாக்லின் அந்த ரிப்பன் எடுக்கிறதுக்கான அதிகப்படியான சூழல் இருக்கு. பட் ஐ டசன்ட் நோ வெதர் ஷி இஸ் கிராக்கிங் தட் கைண்ட் ஆஃப் கேம்ன்றது மட்டும் புரியல. இல்ல இப்போ அந்த போய் அருண் கிட்ட பேசி அந்த ஃபுட்டு நாங்க கொடுக்குறோம், கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டோன்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்பு. அது ஆக்சுவலா அது பண்ணிக்கவே கூடாது. அது ஏதோ சாட்சனா பண்ணிடுச்சு, ஓகே. இவங்க திரும்பி போய் ஒரு மனிதாபிமான அடிப்படையில அது கரெக்டா இருந்தாலும் கேம்ன்ற பார்க்கும்போது அந்த இடத்துல அது பண்ணிருக்க கூடாது. அந்த இடத்துல நீங்க திரும்பி போய் இப்போ நீங்க இப்படி பேசிட்டு நாளைக்கு திரும்பி போய் ரிப்பனையும் எடுக்க முடியாது. அதுலதான் ஜாக்லின் இல்ல எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அதுலதான் தடுமாறுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு திரும்பி அவங்களால போய் நம்ம எப்படி வைக்கிறது, ஒரு சண்டை வரும்போது அதை ரொம்ப இழுத்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமாதானம் இருக்கிறது திரும்பி அதே பாயிண்ட் எப்படி வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இல்ல செல்வா, நீங்க சொல்றீங்க சாட்டர்டே வந்து அவர் கண்டிப்பா அருணை இவங்க காலில் விழுந்தது என்னதான் தப்புன்னு கேட்டாலும் அதுக்கப்புறம் அருணை கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. டாம் நீங்க நோட் பண்ணிக்கங்க, நான் சாட்டர்டே வீக்கெண்டு அந்த எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்பேஸ்ல வர்றேன் ஐயா. அவர் கேட்டுட்டாருன்னா பாப்போம் ஐயா. நான் என்ன சொல்றேன்னா அவர் அந்த கன்ஃபார்மா கிழிச்சு தொங்க விட போறாரு. இல்ல ஆஷிக், இங்க என்ன தெரியுமா, இப்போ அருண்ன்ற ஒரு தனிப்பட்ட பர்சனை வந்துட்டு கேட்கறதுக்கான ஒரு சூழலை தாண்டி ஒரு ஸ்கூல் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஓரியன்டா அந்த ஸ்கூலுக்கான கிரெடிபிலிட்டியை அருண் பீயிங் வைஸ் பிரின்சிபலா கம்மி பண்ணிட்டார்ல. he literally made down like ஒரு வைஸ் பிரின்சிபலா வந்துட்டு ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு டீச்சரை வந்துட்டு இறங்கி அவ்வளோ சப்போர்ட்டிவான பாயிண்டா பேசி நீங்க வந்துட்டு சாரி கேட்க வச்சது அது ஸ்கூலோட கிரெடிபிலிட்டி. ஜென்ரலா ஸ்கூல்ன்றது எல்லாருக்குமே லைஃப்ல என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்ன்னு தெரியும். அந்த விஷயத்துக்கு the way how we behave அதை டெஃபினட்டா டார்டரா கிழிப்பாங்க as part of weekend.